Lord. Praise the Lord. First, ஜெபம் செய்து நாம் ஆரம்பிப்போம். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியா இருப்பதாக. நேத்திரையே செய்திடும் ராவில் நீத்தமென் ஆத்மா நல்விழிப்பே. நேத்திரையே செய்திடும் ராவில் நீத்தமென் ஆத்மா நல்விழிப்பே. என் கதவருகே நின்றழைத்த இயேசுவை நேசிக்கிறேன். என் கதவருகே நின்றழைத்த இயேசுவை நேசிக்கிறேன். என் நேசரேசுவின் மேல் சார்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தேன். துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தேன். என் நேசரேசுவின் மேல் சார்ந்தே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தை ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் எங்களை நீர் ஒன்று கூட்டி சேர்த்திருக்கிறீர். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே நடுவிலே இருக்கிறேன் என்று நீர் சொன்னீரப்பா. இந்த வருஷத்தின் கடைசியிலே ஆண்டவரே எங்களை நீர் ஜீவன் சுகம் பலன் கொடுத்து இந்த நாளிலே உம்முடைய கிருபையை கொடுத்து ஆண்டவரே நாங்கள் அப்பா ஒருவரை ஒருவர் ஆண்டவரே உம்முடைய அப்பா வார்த்தைகளை கொண்டும் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாகவும் கிருபை செய்தபடினால் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார் என்ற வார்த்தையின்படி எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிரும். இந்த வேளையை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாரம்பரிய இந்து குடும்பத்திலே இங்க சிஸ்டர் சொன்னது போல ஒரு பாரம்பரிய பிராமின் ஃபேமிலியிலே நான் பிறந்தேன். I was born in October 3rd, 1972. 1972 வருடம் அக்டோபர் மாதம் 3ஆம் நாளிலே கர்த்தர் இந்த பூமியிலே நான் பிறக்கும்படியாக செய்தார். நான் 3ஆவதாக என்னுடைய பெற்றோருக்கு பிறந்தேன். நாங்கள் 4 daughters. I am the 3rd. எங்க அப்பா வந்து ரயில்வேஸ்ல ஒர்க் பண்ணாங்க. அம்மா வந்து ஸ்டாஃப் நர்ஸா இருந்து ஃபைனலி மேட்ரனா இருந்து ரிட்டையர் ஆனாங்க. சின்ன வயதிலேயே எங்களுக்கு சொந்த வீடு இருந்தது. அப்புறம் எங்களுடைய தேவைகள் எல்லாமே சந்திக்கப்பட்டது. We didn't have any financial constraint in our family. அநேகர் பாத்தீங்கன்னா சிறு வயதிலேயே அந்த பண தேவைகள் இந்த மாதிரி அநேக கஷ்டங்கள் வழியாக போவாங்க. எங்களுக்கு கர்த்தருடைய கிருபையில அப்படி அந்த பினான்சியல் கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லாதபடி கர்த்தர் காத்து கொண்டார். ஒரு பக்தியுள்ள மார்க்கத்திலே எங்களுடைய பெற்றோர் எங்களை வளர்த்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஈவினிங்ஸ்ல வந்து விளக்கேற்றணும், சாமி இது பண்ணணும். மார்னிங்ஸும் சாமியை கும்பிட்டுட்டு தான் நாங்க போவோம், ஸ்கூலுக்கு போவோம். மந்த்லி ஒன்ஸ் பாத்தீங்கன்னா மணி ஐயர்னு ஒருத்தர், அவர் அரக்கோணம் அந்த லாங் டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க. வீட்டுக்கு வந்து அவர் ஒரு 2 hours அந்த மாதிரி ரொம்ப பக்தியா அவர் பஜனை எல்லாம் பண்ணுவாரு. சின்ன வயசுலயே ஐ யூஸ் டு அட்மயர் தட் மேன் வெரி மச். அவர் வந்து ரொம்ப அந்த பக்தியில நிரம்பும் போது தன்னையே மெய் மறந்து அந்த பஜனைகளை எல்லாம் செய்வாரு. அதனால கடவுளுக்குள்ள ஒரு வளரணும், கடவுளை வந்து தேடணுங்கிற அந்த ஈடுபாடு இருக்கிற மாதிரிதான் எங்களை வந்து வளர்த்தாங்க. பக்கத்திலே அநேக கோவில்கள் இருக்கு. அந்த கோவில்கள்லாம் அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நாங்க போவோம். அக்கா ரொம்ப பக்தியா இருந்தாங்க. நான் வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எப்பெல்லாம் சொல்றாங்களோ பெற்றோரோட கோவிலுக்கு போவேன். எவ்ரிடே மார்னிங் பாத்தீங்கன்னா நான் தான் கோலம் போடுவேன். மார்னிங் 5:30க்கு வாசல்ல தெளிச்சு பெருக்கி கோலம் போடணும். அதுக்கப்புறம் பவழமல்லி இருக்கும் எங்க வீட்டு செடியில வந்து, அந்த பவழமல்லி அதை உதிர பண்ணா அது கீழே வரும். அந்த பூவெல்லாம் எடுத்து சாமிக்கு இது பண்றது, அந்த மாதிரி காரியங்கள்லாம் நான் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். அதே மாதிரி அம்மா அப்பா சொல்ற வேலைகளையும் கீழ்ப்படிந்து செய்யத்தக்கதாக கிருபை செய்தார். அப்பாக்கு ரயில்வே பாஸ் இருக்கிறதுனால எவ்ரி இயர் வி யூஸ் டு கோ டு பில்கிரிமேஜ் பிளேசஸ். ஒவ்வொரு வருஷமும் திருப்பதிக்கு கட்டாயமா நாங்க போயிடுவோம்.
அத தவிர நீங்க பாத்தீங்கன்னா, மற்ற பில்கிரிமேஜ் பத்ரிநாத், ரிஷிகேஷ் அந்த மாதிரி எல்லாம் எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கும் எங்கள அழைத்து கொண்டு போயிருக்கிறாங்க. கேரளால இருக்கிற கோவில், திருவேண்டரம் அந்த மாதிரி எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கும் எங்கள அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. இந்த மெயினா இந்த திருப்பதியில போகும்பொழுது நானு நெனைப்பேன், கஷ்டப்பட்டு ஒரு பெரிய பெரிய கூண்டெல்லாம் இருக்கும். ஹவர்ஸ் கணக்குல சில சமயம் ஒரு நாள் ஃபுல்லா கூட நாங்க அந்த கியூல நின்னுருக்கோம். ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கும் அது. அவ்ளோ கஷ்டப்பட்டு அவ்ளோ தூரம் நம்ம நின்னு அந்த கியூல போவோம். கடைசியில அந்த தர்ஷன் பாக்குற நேரத்துல பாத்தீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க "ஜருகு ஜருகு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமிய வந்து பாக்க விடாம, வெரி ஃபியூ மினிட்ஸ் தான் நாங்க வந்து அந்த பாக்க முடியும் அந்த சாமிய. அப்பல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இவ்ளோ கஷ்டப்பட்டு கடவுள தேட வேண்டியதா இருக்கே அப்படின்னு சொல்லி. ஒரு முறை என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த குளங்கள்ல வரிசையா ராமர் குளம், லக்ஷ்மணர் குளம், சீத்தை குளம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய குளங்கள் இருந்தது. அப்படி ஒவ்வொரு குளமா எல்லாருமே தங்களுடைய கால்கள, அதாவது அந்த பாதத்த மட்டும் மட்டும் வாஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்படி நாங்க செய்யும் பொழுது, எல்லாருமே எங்களுடைய ஃபேமிலில அவங்க வாஷ் பண்ணிட்டு அவங்க மேல போயிட்டாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், லக்ஷ்மணர் குலம்ன்னு வரும்போது, எனக்கும் அந்த சாமிக்கும் ஒரே நட்சத்திரம். அப்ப நான் நெனச்சேன், நம்ம இன்னும் நல்லா டீப்பா வாஷ் பண்ணணும். ஏன்னா சொன்னாங்க, "அதுல வாஷ் பண்ணா உங்களுடைய பாவம்லாம் போயிடும்னு." சோ எனக்கு நம்ப ரொம்ப பாவின்னு நான் ஃபீல் பண்ணதுனால, கொஞ்சம் நல்லா டீப்பா போய் நம்ம வாஷ் பண்ணலான்ட்டு உள்ள இறங்குறேன். அந்த லாஸ்ட் ஸ்டெப்ல பயங்கரமான அந்த பாசி இருந்திருக்கு. அதுல என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படியே வழுக்கி நான் அந்த குளத்துக்குள்ளேயே போயிட்டேன். வ எங்க அப்பா வந்து ஒரு 10 ஸ்டெப்ஸ் மேல ஏறி, அதுக்கப்புறம் ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் இருக்கும். அதுல அவர ஏறி போகறதுக்கு ரிட்டர்ன் ஆறதுக்கு இருந்தாரு. எல்லாருமே பக்கத்து குளங்களுக்கு போயிட்டாங்க. எங்க அப்பா வந்து மேல ஏறிட்டு இருக்காரு. நானு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சிங்க் ஆயி இவ்ளோ தூரம் இருந்தேன். இருக்கும்போது எங்க அப்பாவ கூப்பிடலாம் அப்படின்னு அப்பா, அப்பாங்கிற வாய்ஸே வரல. அதுக்கப்புறம் இவ்ளோ தூரம் தண்ணி போயிடுச்சு. இவ்ளோ தூரம் ஐ வென்ட் இன்டூ தட் பூல். உள்ள போயிட்டேன். உள்ள போயிட்டு அப்புறம் லாஸ்ட் மினிட்ல எங்க அப்பா வந்து இன்னும் ஒரு ஒரு 5 செகண்ட்ஸ் லேட் ஆச்சுன்னா, எங்க அப்பா பக்கத்து குளத்துக்கு போயிடுவாரு. ஐ வுட் ஹவ் டைட். ஆனா, அந்த நேரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்ட் மினிட் அந்த தொட்டே இருக்கும்போது, "அப்பா" அப்படின்னு கூப்பிட்டேன். எங்க அப்பா அங்க அது ரொம்ப ஹைட் பிளேஸ் அது. 10 ஸ்டெப்ஸ் ஏறி, அதுக்கப்புறமா தான் அந்த பக்கத்து குளத்துக்குலாம் முடியும். அங்கேருந்து வந்து ஒரு 5, 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். அங்கேருந்து அந்த குளத்துக்குள்ள குதிச்சு ஏன்னா எங்க அப்பாவுக்கு ஸ்விம்மிங் தெரியும். எங்களுக்கெல்லாம் ஸ்விம்மிங் தெரியாது. சோ உள்ள வந்து நான் அதுக்குள்ள முழுகி உள்ள போயிட்டேன். அப்படியே வந்து டைவ் பண்ணி என்ன வந்து அந்த குளத்துலேருந்து அவர் தூக்கி விட்டாரு. அப்படியே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. காட் சேவ்ட் மீ ஃப்ரம் அந்த சின்ன வயசுல ஒரு 3 ஸ்டாண்டர்ட் இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த வயசுல கர்த்தர் வந்து என்ன வந்து மரணத்திலிருந்து கர்த்தர் என்ன தப்புவிச்சார். மற்றவங்கலாம் அடுத்தது இருக்கிற குளங்களுக்கெல்லாம் போய் அவங்க வந்து தே வாஷ் தெம்செல்வ்ஸ். பட் நான் சொல்லிட்டேன். அப்போ ஒரு குதிரை வண்டியில தான் நாங்க அங்க போனோம். அது ராமேஸ்வரம்னு நெனைக்கிறேன் நானு. அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், நான் இனிமேல் எந்த சாமி குளத்திலயும் போய் கால் வாஷ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, நானு ஒரு அந்த ஹார்ஸ் காட் அந்த குதிரை வண்டியில போய் நான் போய் உட்கார்ந்து கொண்டு விட்டேன். அ அது ஒரு ஒரு அதாவது மரணத்திலிருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றின ஒரு சம்பவம். அது மாத்திரமல்ல, அ நீங்க பார்த்தீங்கன்னா, ட்ரெயின்லலாம் நாங்க போவோம். போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கான்வென்ட்ல அம்மா படிக்க வச்சாங்க. சின்ன வயசுல இருந்தே நீங்க பார்த்தீங்கன்னா, அ எல்லாமே அந்த ஜீசஸோடைய பாடல்கள், வசனங்கள் எல்லாம் சொல்லிக் குடுப்பாங்க. எவ்ரி லஞ்ச் டைம்ல நாங்க வந்து பிரேயர் பண்ணுவோம். அப்படியெல்லாம் வந்து அந்த கான்வென்ட்ல வந்து எங்கள இது பண்ணாங்க. ஸோ எல்லா கடவுளும் கடவுளு, இயேசுவும் ஒரு கடவுள். இந்த ஒரு ஃபெய்த்தோட தான் நான் இருந்தேன். அப்போ அந்த ட்ரெயின்ல போறவங்கலாம் கேட்பாங்க, "நீங்க கிறிஸ்டியன்ஸான்னு?" கேட்பாங்க. "இல்ல, இல்ல நாங்க ஹிந்துஸ் தான்" அப்படின்னு சொல்லுவோம். அப்படியாக எங்களுடைய வாழ்க்கை இருந்தது. வீட்ல பார்த்தீங்கன்னா, நாங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து 4 டாட்டர்ஸ். நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் மாரி பழகுவோம். நான் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, 8த் அண்ட் 9த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்போர்ட்ஸ்ல இருந்தேன். டென்னிகாய்ட்ல பார்த்தீங்கன்னா, சப் ஜூனியர் நேஷனல் லெவல் வரைக்கும் போகும்படியாக கிருபை செய்தார். அதே மாரி +1, +2ல வாலிபால் பிளேயரா இருந்தேன். ஸோ ஐ வாஸ் வெரி ஹேப்பி இன் மை லைஃப். அப்படி சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் ரொம்ப கஷ்டத்தின் பாதையெல்லாம் போறாங்க. அப்படி இல்லாதபடிக்கு இது பண்ணேன். எவ்ளோ சந்தோஷங்கள் அதே மாரி டிவி பார்க்கறது, சாட்டர்டே அந்த ஹிந்தி மூவி, சண்டே தமிழ் மூவிலாம் வரும். அத மிஸ் பண்ணவே மாட்டோம். அந்த மாதிரி இருந்தோம். அ அப்படி இருக்கும் பொழுது, +1, +2 படிக்கும் பொழுது நான் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து லேடி சிவசுவாமி ஐயர் கேர்ல்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மயிலாப்பூர்ல இருக்கு. அந்த ஸ்கூல்ல தான் போய் +1, +2 படிப்போம்.
அப்போ பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் போய் தான் அந்த பஸ்ஸஸ் ஏற 2, 3 பஸ்ஸஸ் பிடிச்சு தான் போனோம். போற வழியில கோவில் இருக்கும். எனக்கு என்ன சொல்லிக் குடுத்தாங்கன்னா, கோபுர தரிசனம், கோடி பாவ விமோச்சனம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எவ்ரி டைம் ஐ யூஸ்ட் டூ கிராஸ் த டெம்பிள், ஐ யூஸ்ட் டூ சே இட். கோபுர தரிசனம், கோடி பாவ விமோச்சனம். அப்ப நான் எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும், அந்த கோபுரத்த தரிசிக்கும்போது என் பாவங்கள்லாம் போயிடும். இந்த மாதிரி அம்மா, அப்பா என்ன சொன்னாலும் அத அப்படியே பிளைண்டா பிலீவ் பண்ணுவேன். சில சமயம் கேள்விகள் வரும். இந்த ஹிந்து காட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, "என்னம்மா இந்த சாமிக்கு வந்து 2 வைஃப்ஸ் இருக்காங்க." அப்புறம் இன்னொரு ஒரு சாமி பார்க்கும்பொழுது, கழுத்துல ஃபுல்லா ஸ்கல்ஸ் எல்லாம் போட்டிருக்குமா. அப்ப ஏம்மா இந்த மாதிரி சாமி இப்படி இருக்காங்கன்னா, எங்க அம்மா சொல்லுவாங்க, "நம்ம கடவுள பத்திலாம் எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது. ஏதாவது கேள்வி கேட்டேன்னா, சாமி வந்து உன் கண்ண குத்திருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எதுவுமே வி கேனாட் ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ். அதே மாதிரி பில்கிரிமேஜ் பிளேஸஸ்ல போகும்பொழுது, சில கடவுளுக்கு வந்து எங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி சொடுக்கு போடு. எதுக்குமான்னா, அது செவிட்டு கடவுள் அப்டின்னுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு மூட நம்பிக்கையில வளர்க்கப்பட்டேன். அப்போ அப்படி இருக்கும் பொழுது நானு 2ண்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். எங்க அக்கா வந்து ஷி வென்ட் டூ திருநெல்வேலி டூ ஸ்டடி சித்தா மெடிசின். அந்த நேரத்துல வந்து அவங்க வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு வீட்ல வந்தப்புறம், வீட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டது வீட்ல தெரிய ஆரம்பித்தது. அப்போ பாத்தீங்கன்னா, வீட்ல ஒரே போராட்டமா இருக்கும். அக்கா வந்து ம் அவங்க ஆக்சுவலா மறைஞ்சு தான் இருக்கணும்னு பாத்தாங்க. அதுக்குள்ள எங்க அம்மாவே போய் எல்லார்கிட்டயும் என் பொண்ணு உமா வந்து இயேசுவ ஏத்துக்கிட்டா, கிறிஸ்டியனா மாறிட்டான்னு எல்லார்கிட்டயும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அப்படி சொன்ன உடனே என்னாச்சுன்னா, ட்ரிபுலேஷன் ஸ்டார்ட்டட் அட் ஹவுஸ். சோ அக்கா இந்த மாதிரி வந்து அ பயங்கரமா க அடியெல்லாம் வாங்குவா. அப்ப கூட வந்து நாங்க வந்து ஏன்டா இவங்க அடி வாங்குறாங்க? அப்டின்லாம் நெனைக்கல. நல்லா அடி வாங்கட்டும். இவங்க ஏன் தான் தான் இயேசுன்னு சொன்னாங்க. அதனால தான் ஷி இஸ் கோயிங் த்ரூ சோ மச் ஹார்ட்ஷிப்ஸ். அவங்க மனசுலயே வச்சிருக்கணும் அப்டிதான் நான் நெனச்சேன். இன்னொன்னு என்னன்னா, அவங்கள வந்து நான் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, "லதா நீ போய் உமா கிட்டக்க சொல்லு. ஷி வில் கம் பேக் டூ ஹிந்துயிசம். அவ வந்து ஹிந்துயிசம்க்குள்ள அவள கொண்டு வா" அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், "அ இல்லம்மா, எவ்ரிபடி ஹேவ் த ரைட் டு சூஸ் தர் ஓன் காட். அவங்களுடைய கடவுள அவங்களா வந்து செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. நான் வந்து ஹிந்துயிசம்ல இருக்கிறேன். நான் வந்து ஹிந்துவா இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல கந்த சஷ்டி கவசம், அப்புறம் அந்த ஹிந்து பாடல்கள் எல்லாம் சத்தமா வச்சு விட்டுருவேன். எங்க அக்கா வந்து ஒரு 15 டேஸ் ஷி என்ட்யூர்ட். அப்புறம் ஒரு நாள் எங்க வீட்ல எல்லா இடத்துலயுமே வந்து அந்த இந்து படங்கள்லாம் இருக்கும். சாமி படங்கள்லாம். அப்போ ஒரு நாள் சொன்னா, "இந்த சாமி எல்லாம் வந்து உண்மையான கடவுள் கிடையாது. இயேசு மட்டும் தான் உண்மையான கடவுள். இவர் மூலமா தான் ஹெவனுக்கு போக முடியும்." அப்படின்னு சொல்லிட்டா. அப்ப எனக்கு கோவம் வந்துருச்சு. என்னடா என் கடவுள கடவுள் இல்லன்னு சொல்றான்னு சொல்லிட்டு, "இல்ல உன் கடவுள் தான் டெவில்" அப்படிங்கிற மாரி நான் சொல்லிட்டேன். ஆனாலும் எனக்கு இயேசுவ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலயே கான்வென்ட்ல படிச்சதுனால, அ ஜீசஸ் ஒரு கடவுள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்புறம் கடவுள வந்து நம்ம வந்து எதுவும் தவறா சொல்லக்கூடாதுங்கிறதையும் எங்க அம்மா எனக்கு சொல்லியிருந்தாங்க. சோ எனக்கு என்னன்னா, நம்ம இயேசுவ போய் நம்ம இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, தனியா போய் ஒரு ரூம்ல போய் இயேசு கிட்டக்க போய் எனக்கு பிரேயர்லாம் பண்ண தெரியாது. ஜஸ்ட் ஐ செட் ஆண்டவரே என்ன மன்னிச்சிடுங்க. எங்க அக்கா வந்து என்னுடைய கடவுள திட்டினதுனால நான் உங்கள வந்து இந்த மாரி நான் பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அழுது மன்னிப்பு கேட்டேன். அப்படி மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கும்போதே என்னுடைய மனசுல வந்து ஒரு கேள்வி வந்தது. ஒருவேள அக்கா சொல்ற மாதிரி இந்த ஹிந்து காட்ஸ் எல்லாம் டெவில்ஸா இருந்து, நான் இயேசு மட்டும் உண்மையான கடவுளா இருந்தா, ஐ வில் பி எ பிக் லூசர் இன் லைஃப். சோ நான் போற பாதை தவறாயிடுமேன்னு சொல்லிட்டு இயேசு கிட்டக்க நான் இந்த பிரேயர் பண்ணேன். நீங்க தான் உண்மையான கடவுள்னா, நீங்க என்னோட பேசுங்க. அக்கா சொல்றதுனால என்னால உங்கள ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க வந்து எனக்கு பேசுனீங்கன்னா, நான் உங்கள ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆண்டவர் கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு நான் படுத்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆத்மா வந்து இந்து கடவுள தேடி அப்படியே போகுது. இப்போ இயேசு என்னுடைய பாதத்துக்கிட்டக்க நின்னு, "நீ என்கிட்டக்கு வா, நான் உனக்கு குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, நான் அவர் கிட்டக்க போய் அவர தொடலான்னு போற அந்த நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த விஷன் அப்படியே மறைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் ஓகே, இயேசு தான் உண்மையான கடவுளா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனதிலே நான் நினைத்தேன். அதுக்கேற்ற மாதிரி அ இந்த இந்த விஷன் வந்து 2 டேஸ் கழித்து நீங்க பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து 2 டேஸ் கழிச்சு எங்க அக்கா சொல்றாங்க, "அ
நான் உனக்கு இயேசுவ பத்தி சொல்லணும்னு. எத்தனையோ முறை வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. நான் உனக்கு இயேசுவ பத்தி சொல்றேன் அப்டின்லாம் சொல்லுவாங்க. ஆனா நான் வந்து கேட்கவே மாட்டேன். அப்போ அந்த டைம்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து ஐ செட் ஐ வில் ஹியர் ஃபார் ஹால்ஃப் அன் ஹவர். அப்ப கூட நான் என்ன மோட்டிவ்ல நான் கேட்டேன்னா, நான் வந்து கேட்பேன். ஆனா இயேசுவ ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இன்னொன்னு என்னுடைய மனசுல என்னன்னா, அப்ப இட் வாஸ் பிப்ரவரி 19த் 1992. எனக்கு ஏப்ரல் 1992ல எனக்கு வந்து ஐ வில் பி டூயிங் மை டிகிரி எக்ஸாம்ஸ். ஸோ இந்த இந்த மாதிரி கிளாஷ் ஆயிடுமோ, எக்ஸாம் இருக்கிற நேரத்துல நம்ம ரிலிஜியஸ் தாட்ஸ் ஏதாவது வந்ததுன்னா, படிக்க முடியாம போயிடும். அப்படிங்கிற ஒரு சிந்தை எனக்குள்ள இருந்தது. இருந்தாலும் சரி இவங்க ரொம்ப கம்பல் பண்றதுனால நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ஸ்டார்ட்டட் ஹியரிங் அபௌட் ஜீசஸ். அன்னைக்கு நானு கேட்க ஆரம்பித்தேன். அதுல முதலாவதாக எங்க அக்கா சொன்னது என்னன்னா, அ அபௌட் 3 ஆர்க்ஏஞ்சல்ஸ் மைக்கேல், கேப்ரியல் அண்ட் லூசிஃபர். அப்போ அந்த லூசிஃபரை குறித்து எசேக்கியேல் 28வது அதிகாரம் 2வது வசனத்த அவங்க எனக்கு பைபிள் எடுத்து காமிச்சாங்க. எனக்கு என்ன கர்த்தர் ஒரு ஒண்ணு சொன்னார்ன்னா, வாட்டெவர் இஸ் ரிட்டன் இன் த பைபிள் இஸ் ட்ரூத். இந்த ஒரு ஃபெய்த் எனக்குள்ளாக இருந்தது. அதனால அ பைபிள்ல எழுதியிருக்கா, அப்போ அத நானு விசுவாசிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இதயத்தின் ஆழத்துல இருந்தது. இப்ப நானு எசேக்கியேல் 28:2 அவங்க வந்து பைபிள்ல காமிச்சாங்க. அத பார்த்த உடனே அ அப்ப சொன்னாங்க சமுத்திரத்தின் நான் சொன்னேன், "இது என்னுடைய கடவுள பத்தி எழுதப்பட்டிருக்கிறதே" அப்படின்னு. ஆமா. அப்புறம் ஷி டோல்ட் அபௌட் லூசிஃபர் ஹவ் அன் ஏஞ்சல் பிகேம் அ ஃபாலன் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிக் கொடுத்தார்கள். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, ஐடல் வொர்ஷிப் பத்தி எக்ஸோடஸ் 20ல இருக்கு. யாத்திராகமம் 20வது அதிகாரத்துல நம்ம எந்த ஒரு விக்கிரகத்த நம்ம கும்பிடக்கூடாது அப்படிங்கிற காரியத்தை அவங்க சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்ப நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் குற்றமில்லாத ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அது இயேசுவுடைய ரத்தம். அப்புறம் இயேசுவுடைய பிறப்பை குறித்து சொன்னாங்க. தட் ஹி வாஸ் பார்ன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். மற்ற எல்லாருடைய பிறப்புமே நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதாம்ல இருந்து பிறக்கிற ஒவ்வொருவருடைய ரத்தத்திலயும் பாவம் இருக்கு. இயேசுவுடைய ரத்தத்துல பாவம் இல்லன்னு அதை குறித்து சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, ஹீப்ரூஸ் 9:27ல இட் இஸ் அப்பாயிண்டட் அன்டு மென் ஒன்ஸ் டு டை அண்ட் ஆஃப்டர் திஸ் த ஜட்ஜ்மென்ட். இந்த மாரி அநேக காரியங்களை வந்து நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஐ வாஸ் ஹியரிங் ஃபார் 2½ ஹவர்ஸ். 2½ மணி நேரமா வேதத்துல இருக்கிற சத்தியங்கள் எல்லாம் எனக்கு அநேக கேள்விகள் இருந்தது. ரோமர் 1வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்ததினாலே உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்ததுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஊரும் பிராணிகள், பறவைகள் இவைகளை எல்லாம் அவங்க வந்து வொர்ஷிப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதுல எழுதப்பட்டிருந்தது. அப்போ அவங்க அக்கா சொன்னாங்க, அ எல்லாத்தையும் கிரியேட் பண்ண ஒரு கிரியேட்டர் இருக்கிறாரு. இன்ஸ்டெட் ஆஃப் வொர்ஷிப்பிங் த கிரியேட்டர், வி ஆர் வொர்ஷிப்பிங் த கிரியேஷன்ஸ். மரம், எங்க அம்மா சில சமயம் சொல்லுவாங்க, வானத்துல பார்த்து கடவுள் அப்படின்னு. என்னம்மான்னு கேட்டா, கருடன் பறக்கிறது பாரு, அத கும்பிடு அப்படின்னுவாங்க. சோ அப்படியாக அந்த கிரீச்சர்ஸ் எல்லாத்தையும் வொர்ஷிப் பண்ண சொல்லி அவங்க வந்து சொல்லுவாங்க. அண்ட் வாட்டெவர் ஷி செட் வி யூஸ்ட் டு டூ. அப்புறம் தான் இந்த வசனங்கள படிக்க படிக்க தான் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. கடைசியில நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் கேட்டுட்டே இருப்பேன். கேட்டுட்டே இருந்துட்டு ஸ்டில் நான் என்ன சொன்னேன்னா, ஐ வில் கம் இன் த நேம் ஆஃப் த ஹிந்து காட்ஸ். ஐடல் வொர்ஷிப் தானே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்பதான் அவங்க வந்து ஐசியா 53:4 அந்த வசனத்த எனக்கு சொன்னாங்க. எங்க வீட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, எவ்ரி இயர் அந்த கருணாமூர்த்தி படம் வந்து எவ்ரி இயர் நாங்க எல்லாருமே ஃபேமிலியா வி யூஸ்ட் டு சிட் அண்ட் வாட்ச் தட் கருணாமூர்த்தி ஃபிலிம். அதுல வந்து இயேசுவுடைய அந்த சிலுவை காட்சிய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ! இவர் வந்து அந்த சிலுவை காட்சிகள் அவர ஆணி அடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நாங்க குடும்பமா எல்லாருமே நாங்க கண்ணீர் விட்டு அழுவோம். இன்க்ளூடிங் அவர் பேரன்ட்ஸ் அப்பா, அம்மா எல்லாருமே அழுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய மற்ற சாமி படம்லாம் இருக்கும். அத பார்த்துட்டு நம்ம கடவுள் இருக்கும்போது, இவர் ஏன் தான் தான் கடவுள்ன்னு சொன்னாரு. அதனால பெரிய கடவுள் இவர அடிச்சுட்டாரு. திஸ் வாஸ் தேர் இன் மை மைண்ட். அப்போ ஐசியா 53:4 அக்கா வந்து சொல்லும்பொழுது அவங்க சொன்னாங்க, நாமோ அவர் தேவனால் அடிபட்டு, வாதிக்கப்பட்டு, சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் என்று சொல்லி அந்த அந்த வசனத்தை சொன்னாங்க. அந்த வசனத்தை சொன்ன உடனே நான் சொன்னேன், "நான் நினைச்சதே பைபிள்ல எழுதியிருக்கு பாருங்க" அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, "நீ அப்படி நினைச்சிட்டு இருக்க. ஆனா பெரிய கடவுள் இவர அடிக்கல. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு,
நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி, அந்த வசனத்தை சொன்னப்புறம் தான் நான் வந்து இயேசுவை என்னுடைய இதயத்திலே ஏற்றுக்கொண்டேன். அப்ப கூட பிசாசு சொல்றான், "நீ ஏற்றுட்டேன்னு சொல்லிட்டு வெளியரங்கமா கன்ஃபெஸ் பண்ணாத" அப்படின்னா. இருந்தாலும் ஆண்டவர் எனக்குள்ள வந்துட்டாரு. அதுக்கப்புறம் எங்க அக்கா கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி "நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ள அப்பதான் ஹெவனுக்கு வரலாம்" அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்ப நான் சொன்னேன், "நான் வந்து நரகத்துக்கு போயிட்டு, அம்மா, அப்பா வந்து நான் வந்து பரலோகம் போயிட்டு, அம்மா, அப்பா நரகத்துக்கு போறதுனா அப்படிப்பட்ட ஹெவன் எனக்கு வேண்டாம்" அப்படின்னு சொன்னேன். தென் ஷி டோல்ட் மீ ஆக்ட் 16:31 அத சொன்னாங்க. "கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்" என்று சொல்லி அதை சொன்னாங்க. அப்புறம் தான் நான் வந்து ஓகே. நான் உனக்காக ப்ரே பண்ணேன். நீயும் மங்களமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க. அப்ப நீ வந்து அம்மா, அப்பாவுக்காக ஜெபம் பண்ணும்போது, அவர்கள் வந்து அ இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லும்பொழுது, தென் ஐ அக்செப்டட். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்ட உடனே இப்ப ஹிந்துஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கயிறு கட்டிருப்பாங்க. இல்லாட்டி ஒரு மோதிரம் போட்டுப்பாங்க. ஏதாவது ஒண்ணு புடிச்சுக்கிறதுக்கு இருக்கும். அப்ப நான் கேட்டேன், எனக்கு நான் ஏதாவது கிராஸ் ஏதாவது இது பண்ணிக்கணுமா? இல்லாட்டி கழுத்துல ஏதாவது கிராஸ் போட்டுக்கணுமா? கஷ்டம் வரும்போது நான் அத பிடிச்சுக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ சொன்னாங்க, அக்கா சொன்னாங்க, இந்த மாதிரி ஹோலி ஸ்பிரிட் வில் கம் இன்டு யூ. ஆவியானவர் உனக்குள்ள வந்துருவாரு. அதனால நீ எதையும் நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டாம். அது மாரி கிராஸ் எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்ல. ஜீசஸ் வில் கம் ஆஸ் அ ஹோலி ஸ்பிரிட் இன்டு யுவர் சோல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், எனக்கு அந்த அபிஷேகம் வேணும்னு சொல்லிட்டு, அப்ப அவங்க சொன்னாங்க, "நீ ஜெபம் பண்ணு. ஆவியானவர் உனக்குள்ள வருவார்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இட் வாஸ் February 19th 1992. தட் வாஸ் த டே காட் டச்ட் மை ஹார்ட். கர்த்தர் அப்படியாக எனக்கு கிரியை செய்தார். அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, அ February 23rd 1992 நானும் மங்களம் அவங்க 2 பேரும் என் தங்க மங்களம் 2 பேரும் சேர்ந்து கோடம்பாக்கம் சர்ச்சுக்கு போனோம். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வி வென்ட் டூ த சர்ச். அப்போ வந்து அவங்க கேட்குறாங்க, "யாரெல்லாம் முதல்ல சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, கண்ணீரோட நானும் என் தங்கையும் எழுந்து நின்னோம். ஆ எனக்கு என்னன்னா, இத்தன வருஷங்கள் இயேசுவை இல்லாம நம்ம வாழ்ந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இருதயம் உடைந்து நான் அழுதேன். அப்ப அவர்கள் சொன்னாங்க, "யாரெல்லாம் இயேசுவுக்கு உங்க இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறீங்கன்னு சொல்லுங்க" அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், "நான் என்னோட இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கும் கை தூக்கி ஒப்புக் கொடுத்தோம். 3வதாக அவங்க சொன்ன பாஸ்டர் சொன்னது, "யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கிறீங்கன்னு" சொன்னாரு. உடனே ஞானஸ்நானத்திற்கும் ஒப்புக் கொடுத்துட்டோம். ஏன்னா முன்னாடியே அக்கா சொல்லியிருந்தாங்க, "ஒருவன் ஜலத்தினாலும், ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு." அவங்க சொல்லியிருந்தாங்க. சத்தியம் சொன்னதுனால, நாங்க போன உடனே அ எங்கள வந்து அந்த சால்வேஷன்க்கு ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக் கொடுத்துட்டோம். இத்தனைக்கும் மாற்று வஸ்திரம் எதுவும் எடுத்துக்கொண்டு போகல. ஆ ஆனா அவர்கள் வந்து எங்களுக்கு சப்ளை பண்ணாங்க. நீங்க இத எடுத்துக்கோங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறமாக நாங்கள் அன்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அன்றைக்கே பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் தேவன் வந்து எனக்கு கொடுத்தார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அன்றைக்கு சாயங்கால வேளையில மாடியில நான் இருந்தேன். அப்பொழுது பார்த்தீங்கன்னா, எனக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். தட் டே ஈவ்னிங் ஐ வென்ட் அப்ஸ்டேர்ஸ். ஐ சா எ விஷன். ஒரு பெரிய ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்ல ஒரு வயசானவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பெரிய 2 பெரிய கேட் இருந்தது. அத அப்படியே திறக்குறாரு. அநேக சிறு பிள்ளைகள் உள்ள போறாங்க. நானும் கூட சேர்ந்து அந்த பிள்ளைகளோட சேர்ந்து உள்ள போகும்படியாக கர்த்தர் ஒரு விஷன் ஒண்ணு காமிச்சாரு. அது இட் வாஸ் எ டே விஷன்னு சொல்லலாம். அந்த விஷன காமிச்சு கர்த்தர் வந்து இது பண்ணாரு. அப்போ ஐ வாஸ் திங்கிங் இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது, நெக்ஸ்ட் சண்டே சர்ச்சுக்கு போகும்பொழுது, கொஞ்ச நாள் கழித்து போகும்பொழுது சர்ச்ல வந்து ஒரு பாட்டு பாடுனாங்க. To God be the glory, great things he hath done. So loved he the world that he gave us his son, who yielded his life an atonement for sin, and opened the life gate that all may go in.
இந்த இந்த பாட்ட வந்து சர்ச்ல பாடுனாங்க. தென் ஒன்லி ஐ அண்டர்ஸ்டுட். ஓகே, கர்த்தர் வந்து இந்த விஷன நமக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் எல்லாரும் அந்த லைஃப் கேட்ட கர்த்தர் ஓப்பன் பண்ணி எல்லாரும் போகும்பொழுது, நானும் ஞானஸ்நானம் எடுத்ததுனால, பரலோகத்துக்கு ஒரு என்ட்ரி கர்த்தர் எனக்கு கொடுத்தார் என்பதை, கர்த்தர் வந்து எனக்கு வந்து அத தெரியப்படுத்தினார். அது வந்து எனக்கு ரொம்ப ஆத்மாவுல சந்தோஷமாக இருந்தது. இன்னொரு ஒரு இன்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் அக்செப்டிங் கிரைஸ்ட், நான் வந்து மாடியில தான் நாங்க எப்பயுமே இருப்போம். ஏன்னா கீழ வந்து எப்பயுமே குவாரல்ஸ் இருக்கும். அப்பா ஏதாவது கத்திக்கிட்டே இருப்பாங்க. அ அந்த மாரி நேரத்துல மாடியில தான் இருந்து பைபிள் படிக்கிறது, அதுவும் அம்மா, அப்பாவுக்கு தெரியாம தான் பைபிள் படிப்போம். காலேஜ் புக்குக்கு கீழ அ பைபிள வச்சு பைபிள் படிப்போம். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்பொழுது, என்னுடைய கசின் பிரதர் எங்க வீட்ல வாடகைக்கு இருந்தாங்க. அ கணேஷ்ன்னு பேரு. அவன் மாடியில வந்து இருந்தான். அப்போ அவன பார்க்கறதுக்காக எங்களுடைய எதுக்கு பக்கத்து வீட்ல இருக்கிற சதீஷ்ன்னு ஒரு தம்பி. அந்த தம்பி வந்து மாடிக்கு வந்தான். வந்துட்டு நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கேன். அவன் வந்து அந்த கணேஷ் அவன்கிட்ட கேட்கிறான், "ஏய் எனக்கு ஒரு ₹100 குடுறா" அப்படின்னு. உடனே கணேஷ் கேட்டான், "எதுக்காக குடுக்கணும்?" அப்படின்னு. உடனே அவன் சொல்றான், "ஏய் நான் இயேசுவ ஏத்துக்கலான்னு இருக்கேன்டா" அப்படின்னு சொன்னான். எனக்கு தெரியும். என்ன கிண்டல் பண்றது அதாவது காசுக்காக தான் இவங்க வந்து இயேசுவ ஏற்றுக்கொண்டாங்கங்கிறத மறைமுகமா சொல்லிட்டான். என்னால தாங்கவே முடியல. ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்க காசுக்காக இயேசுவ ஏற்றுக்கொள்ளலாம் இல்ல. சோ இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்ட்ட சொன்னேன். ஆண்டவரே இப்போ நீங்க வந்து உங்களுடைய வல்லமைய நீங்க எனக்கு விளங்க பண்ணணும். இவன் இப்படி சொல்லிட்டான் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே, இம்மீடியட்லி வானத்துல இருந்து ஒரு பெரிய வல்லமை என் மேல என்னுடைய வீட்டு மாடியில வந்து இறங்கினது. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ குட் சீ தட் காட் இஸ் வெரி, வெரி ரியல் இன் மை லைஃப். அது அந்த வல்லமைய வந்து என்னால வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. Then only I know that we can directly look to God. You don't need anybody. நம்ம வானத்த பார்த்து நம்ம ப்ரே பண்ணும்போது, கர்த்தர் அப்படியே அங்கேருந்து ஹெவன்ல இருக்கிறாரு. நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் குடுக்குறாருங்கிற ஒரு பெரிய அஷ்யூரன்ஸ கர்த்தர் எனக்கு குடுத்தாரு. இம்மீடியட்லி எனக்குள்ள பயங்கரமான வல்லமை எனக்குள்ள வந்து இறங்கினது. ஐ வாஸ் ஷேக்கிங் அண்ட் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். இத்தனைக்கும் நான் வந்து வல்லம தான் கேட்டேன். நான் அந்நிய பாஷை கேட்கல. ஆனா எனக்குள்ள அந்த அந்நிய பாஷையும் வந்துடுச்சு. உடனே அந்த சதீஷ்ங்கிற பையன், ஹி இஸ் அ ஹிந்து. அவன் என்ன சொல்லிட்டான், "ஐயய்யோ! சாமி வந்துட்டாங்க அக்கா மேல. கற்பூரம் கொண்டு வாங்க, கொளுத்துங்க. சாமி வந்துட்டாரு. அக்கா என்ன மன்னிச்சிடுங்கக்கா, மன்னிச்சிடுங்க. தெரியாம சொல்லிட்டேன்னு" சொல்லிட்டு சொன்னான். அப்புறம் எங்க சிஸ்டர் உமா தான் வந்து எனக்காக ப்ரே பண்ணி, அந்த வல்லமைய வந்து நாங்க இன்னும் குடுங்கன்னு கேட்ட உடனே, the power was so much I couldn't control myself. அதுக்கப்புறம் நானே சொல்லிட்டேன், இதுக்கு மேல வந்ததுன்னா நான் அவ்வளவுதான் நானு ஃபெயிண்ட் ஆயிடுவேன் போல இருக்கு. அந்த அளவுக்கு வல்லமை வந்ததுனால, ஆண்டவரே போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரேன்னு சொன்னப்புறம் தான், அந்த வல்லமை கொடுக்கிறத ஆண்டவர் கொஞ்சமா நிறுத்தினாரு. சோ மச் ஆஃப் பவர் காட் இஸ் ஹேவிங் டு கிவ் அஸ். அதுக்காக சொல்றேன். சோ தட் வாஸ் அ வெரி ரியல் இன்சிடென்ட் இன் மை லைஃப். தென் ஐ அண்டர்ஸ்டுட். அப்போ வந்து கர்த்தர் எவ்வளவு உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. தட் ஹி டசன்ட் வாண்ட் ஹிஸ் பீப்பிள் டு கெட் அஷேம்ட் பிஃபோர் அதர்ஸ் அப்படிங்கிறத கர்த்தர் வந்து எனக்கு உண்மையாக அந்த அதாவது இட் வாஸ் அ வெரி ஸ்டார்ட்டிங் ஆஃப் மை சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். சோ அந்த நேரத்திலே கர்த்தர் வந்து வல்லமையை கொடுத்து அவர் இருக்கிறத வந்து எனக்கு நிரூபித்து கொடுத்தார். அந்த மாதிரி அது ஒரு இட் வாஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேட். ஆக்ட்ஸ் 10:38ல இருக்கு இல்லையா? தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் இயேசுவை அபிஷேகம் பண்ணினார் என்று எழுதப்பட்ட அந்த வார்த்தையை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, ஐ வாஸ் பிரேயிங் ஒன்லி சீக்ரெட்லி டு காட். அந்த மாதிரி சர்ச்சுக்கு போகும்போது கூட நாங்க வந்து வெளியரங்கமா சொல்லிட்டு எங்களால சர்ச்சுக்கு போக முடியாது. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி மறைமுகமா தான் போவோம். அந்த நேரத்துல பொட்டெல்லாம் நான் வச்சிருப்பேன். பொட்டு வச்சுட்டு தான் நாங்க வந்து சர்ச்சுக்கு போறது அதெல்லாம். அப்படி இருக்குது அந்த மாரி ஒரு சமயத்துல ஒரு கேர்ள் என்ன பண்ணிட்டாங்க, "நீ வந்து பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு நீ சர்ச்சுக்கு போற. நீ ரிசீவ் பண்ணது ஹோலி ஸ்பிரிட்டே இல்லன்னு" சொல்லிட்டாங்க. அப்ப எனக்கு ரொம்ப ஷி வாஸ் அ கிறிஸ்டியன். சோ இந்த மாரி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன ஆண்டவரே! நான் ரிசீவ் பண்ணது ஹோலி ஸ்பிரிட் இல்லன்ட்டாங்க. நான் இப்போ அம்மா, அப்பாவுக்கு தெரியாம தானே நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அ அந்த கேர்ள்ஸ் அந்த மாரி சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டே அப்ப வந்து நானு டிகிரி முடிச்சுட்டு வொர்க் பண்ணிட்டு இருக்கிற சமயம், அந்த நேரத்துல நானு பஸ்ல எப்பயுமே போகும்பொழுது நானு பீச் ஸ்டேஷன்ல வொர்க் பண்ணேன் ஒரு கம்பெனில.
சோ அந்த ஃபுல்லா பஸ்ல வந்து நான் பைபிள் படிச்சுட்டு தான் போவேன். அன்னைக்கு நான் பைபிள திறந்த உடனே 1 ஜான் 2:27 கர்த்தர் என்ன வாசிக்க வைத்தார். பட் த அனாயிண்டிங் விச் யூ ஹேவ் ரிசீவ்ட் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு, யூ டோன்ட் நீட் எனி மேன் டு டீச் யூ. அந்த கேர்ள் எனக்கு சொன்னது, உனக்கு ஒருத்தர் டீச் பண்ணாதான் உனக்கு நீ சரிப்பட்டு வருவேன்னு. அவங்களுடைய அந்த சர்ச் வந்து ஒரு கல்ட். ஒன்லி யூத் மட்டும் தான் இருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட இதுல என்ன வந்து நான் ஏற்கனவே ஏசிஏல எனக்கு கொஞ்சம் எங்களுக்கு வந்து இது இருந்தது. சத்தியத்துல. ஆனா அதுல இருந்து இந்த மாதிரி அவங்க இது பண்ணிட்டாங்க. டைவர்ட் பண்ண பார்த்தாங்க. ஹோலி ஸ்பிரிட்ட ரிசீவ் பண்ணலன்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல கர்த்தர் இந்த வசனத்தை வந்து எனக்கு கொடுத்து, "யூ டோன்ட் நீட் எனி மேன் டூ டீச் யூ. த அனாயிண்டிங் விச் யூ ஹேவ் ரிசீவ்ட் வில் டீச் யூ ஆஃப் ஆல் திங்ஸ்." சத்தியம் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதல் இல்லை. அவர் உங்களுக்கு போதித்தபடியே அதில் நிலைத்திருப்பீர்களாக என்று கர்த்தர் வந்து என்னோட பேசினாரு. அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் டே ஐ ஹேப்பன் டூ மீட் ஹர். அப்ப நான் வந்து அவங்கள வந்து அந்த பீச் ஸ்டேஷன்ல டெர்மினஸ்ல தான் ஏறுவோம். அப்ப நான் அந்த கேர்ள்ட்ட நான் சொன்னேன், "பாருங்க நீங்க இந்த மாரி சொன்னீங்க. இன்னைக்கு நான் பொட்டு வச்சுக்கிட்டு நான் வந்து ரகசியமா நான் இருக்கேன். பட் எ டே வில் கம் ஐ வில் ஓப்பன்லி டிக்ளேர் டூ மை பேரண்ட்ஸ் தட் ஐ ஆம் அ கிறிஸ்டியன். அதுவரைக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன். நான் வந்து ஹோலி ஸ்பிரிட் நான் ரிசீவ் பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்த சொன்ன உடனே, எந்த பாஸ்டர் கிட்டக்க போயி இந்த வசனத்த நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எந்த பாஸ்டர் கிட்டயும் கேட்கல. பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு இத வந்து கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொன்ன உடனே ஷி வாஸ் ஷாக்டு. அப்புறம் நான் சொன்னேன், "வி போத் வில் மீட் இன் ஹெவன்" சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா அவங்க எந்த ஒரு இதுல போனாலும் கர்த்தர் ஒரு ஆத்மா மேல கிருபை வச்சாங்கன்னா அவங்க வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபெய்த்ல அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே நாங்க ரகசியமா இருந்தோம். எங்க அப்பா நான் வந்து சொன்ன மாரி மற்றவங்க எல்லாம் மதர்ஸ் பெட். எங்க வீட்ல 4 டாட்டர்ஸ். ஆல் 3 வந்து மதர்ஸ் பெட். எல்லாம் அம்மா, அம்மா, அம்மான்னு. எனக்கு என்னன்னா எல்லாரும் அம்மாவ சப்போர்ட் பண்ணா, அப்பாவ யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஐ லவ்ட் மை ஃபாதர் வெரி மச். ஏன்னா அப்பதான் ஒரு பேலன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால. இன்னொன்னு அப்பாவ நான் அந்த சின்ன வயசுல இருந்தே அப்பா மேல கொஞ்சம் அன்பு ஜாஸ்தி. அதனால இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அப்பாவுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணேன், போய் மெதுவா அப்ப அதோடைய கான்சிக்வென்சஸே தெரியாம நான் போய் பேசிட்டேன். என் தங்கையும் கூட இருந்தா. ஃபுல்லா அப்பா மேத்யூ 24ல இந்த மாரி ஃபேமின், பெஸ்டிலென்சஸ், எர்த்குவேக்ஸ் இதெல்லாம் வரப்போறதுப்பா. உலகம் அழிய போறது. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டா தான் ஹெவனுக்கு முடியும்னு அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். 20 மினிட்ஸ் அவர் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. ஆஃப்டர் 20 மினிட்ஸ் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுட்டாரு. "ஹூ இஸ் ஜீசஸ்? ஐ வில் ஷூட் ஜீசஸ்" அப்டின்னாரு. நம்ம கடவுள்லாம் இருக்கும் பொழுது நீ என்ன இயேசுன்னு சொல்ற? யார் அந்த இயேசுன்னு அன்னைக்கு கத்த ஆரம்பிச்சவர் தான். நான் தெரியாம போய் எங்க அப்பா மேல இருக்கிற அன்புல போய் நான் வந்து சொல்லிட்டேன். ஏன்னா எப்பயுமே எங்க அப்பா எது வேணும்னாலும் ஹி யூஸ்ட் டு ரெக்கமெண்ட் ஃபார் மீ. "லதா கேட்கிறா, இத வாங்கி குடுத்துரு ஜெயா, அத பண்ணு ஜெயா" அப்படிலாம் சொல்லி எங்க அம்மா கிட்ட இது பண்ணுவாங்க. ஆனா இந்த விஷயத்துல மை எக்ஸ்பெக்டேஷன் டோட்டலி கொலாப்ஸ்ட். சோ அவர் வந்து நான் சொல்றதுனால அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. அதனால எங்களுக்கு வந்து வி ஹேட் டூ கோ த்ரூ லாட் ஆஃப் ட்ரிபுலேஷன். ஒவ்வொரு நாளும் கத்திடுவாரு. அந்த மாரி கத்திட்டே இருப்பாங்க. அப்புறம் மறைமுகமாக நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறோம்ன்னு சொல்லிட்டு தான் போய் கொண்டிருந்தோம். ஒரு நாள் என்ன பண்ணாரு, டைரீஸ் அப்புறம் நியூ டெஸ்டமெண்ட் நாங்க நெறைய நோட்ல தான் எழுதி எழுதி வைப்போம். சர்ச்சுக்கு போனா ஃபுல்லா 4 பேஜ் 5 பேஜ் எல்லாம் எழுதி வைப்போம். எல்லாத்தையும் எடுத்து ஒரு நாள் கிழிச்சு பைபிள்லாம் எரிச்சுட்டாங்க. இட் வாஸ் ரொம்ப ஒரு கஷ்டமான அந்த அந்த நாட்கள் வழியா கடந்து செல்லும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்கப்புறமா அ கொஞ்ச நாள் ஆச்சு. அப்புறம் நானும் எங்க அக்காவும் டிசைட் பண்ணிட்டோம். நம்ம ரொம்ப நாள் இப்படியே ரகசிய கிறிஸ்தவர்களாகவே நம்ம இருக்க முடியாது. வி ஹேவ் டூ ஓப்பன்லி கன்ஃபெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உமா ஏன்னா நான் அப்போ வந்து டிகிரி முடிச்சுட்டேன். எனக்கு டிகிரி முடிச்ச கையோட மே மந்த்ல இருந்தே எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு ஒரு கம்பெனில. அக்கா வந்து கிளினிக் போயிட்டு இருந்தாங்க. ஜோதிமணி அவங்க கிட்டக்க ஜஸ்ட் 6 மந்த்ஸ் ட்ரெய்னிங் போயிட்டு இருந்தாங்க. சோ நாங்க 2 பேருமே வந்து வி டிசைடட் ஓகே நம்ம சொல்லிடலாம். ஏன்னா எத்தன நாளைக்கு நம்ம மறைஞ்சு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நாங்க டிசைட் பண்ணிட்டோம். அன்னைக்கு கேட்டாங்க எங்க அம்மா கேட்டாங்க ஈவினிங். "நீ வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டியா? ஞானஸ்நானம் எடுத்தியான்னு?" கேட்டாங்க. அப்ப நானும் எங்க அக்காவும் ஆமாம்மா ஞானஸ்நானம் எடுத்தோம்ன்னு சொன்னோம். அன்னைக்கு பயங்கர சண்டை ஆகி அடி நல்ல அடி அடிச்சாங்க. அடிச்சுட்டு கெட்டவ நீங்கலாம் என் பிள்ளைங்களே கிடையாதுன்னு தலைமொழிகிறேன்ட்டு இம்மீடியட்டா போய் தலை குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விகரஸா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல.
அன்னைக்கு நைட்டு நானு, என் தங்க, உமா எங்க 3 பேரையுமே நாங்க செப்பல் போடாம நான் வெளில போனதா ஹிஸ்டரியே கிடையாது. ஆனா அன்னைக்கு வந்து செப்பல் கூட போட முடியல. அவங்க 2 பேரும் இறங்கிட்டாங்க. நான் சொன்னேன், "என்ன கழுத்த புடிச்சு தள்ளுனா தான் வீட்ட விட்டு" ஏன்னா பீப்பிள் வில் சே அப்பா, அம்மாவ வந்து நீங்க எதிர்த்துக்கிட்டு நீங்க வீட்ட விட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு, என்ன கழுத்த புடிச்சு தள்ளினா தான் ஆண்டவரே வீட்ட விட்டு போவேன் அப்டின்னேன். அதே மாரி கழுத்த புடிச்சு எங்க அப்பா, "நீ எதுக்குடி நிக்கிற? போ" அப்படின்னு கழுத்த புடிச்சு தள்ளினாரு. அப்புறம் நாங்க 3 பேருமே வி வென்ட் ஃப்ரம் அரும்பாக்கம் டூ கோடம்பாக்கம் பை வாக். நடந்து தான் போனோம். ஆ ரொம்ப அதாவது நான் சொல்றது சிரிச்சுன்னு சொன்னாலும், இட் வாஸ் வெரி, வெரி டஃப். ஏன்னா நாங்க வந்து எங்க வீட்ட விட்டு எங்கேயுமே போக மாட்டோம். இந்த ஹவுஸ் வாஸ் அந்த மாதிரி ரொம்ப வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தாங்க எங்கள. எப்பயாவது ஒன்ஸ் இன் அ வைல் ஒன்லி வி வில் கோ டூ ரிலேஷன்ஸ் ஹவுஸ் அந்த மாரி. ஏன்னா எங்களுக்கு அந்த அந்த தேவையே இல்ல. நாங்களே 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் மாரி இருந்தோம். அதனால படிக்கிறதும் நல்லா படிப்போம். அதனால எங்களுக்கு வந்து அந்த மாதிரி வளர்த்ததுனால, வீட்ட விட்டு வெளில போறதுங்கிறது ஏன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாடகை வீடெல்லாம் கூட போவாங்க. ரிலேஷன்ஸ் வீட்ல போய் தங்குவாங்க. நாங்க அந்த மாரி கிடையவே கிடையாது. வி வேர் ஆல்வேஸ் இன் அவர் ஹவுஸ் வித் அவர் பேரன்ட்ஸ். அந்த மாதிரி வளர்க்கப்பட்டோம் நாங்க. ஸோ சடன்லி டூ கோ அவுட் ஆஃப் த ஹவுஸ்ங்கிறது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா பிகாஸ் வி ஹேவ் அக்செப்டட் ஜீசஸ் எங்களுக்கு வந்து எத பத்தியும் கவலை இல்ல. ஏன்னா எட்டர்னிட்டி இஸ் சம்திங் யூ ஹேவ் டு டிசைட் இன் லைஃப். ஏன்னா அது நம்ம நித்தியமா நம்ம வாழப் போறோம். இன்னைக்கு இருக்கிற இந்த சில பாடுகள், கொஞ்சம் கொஞ்சம் பாடுகளுக்காக நம்ம வந்து ஆண்டவர விட முடியாது. அ அந்த கஷ்டத்தோட தான் நாங்க போனோம். கோடம்பாக்கம் போனா அவரால தாங்க முடியல. ஏன்னா எல்லாருமே மங்களம் 16, நான் 19, அக்கா 21 3 பேரும் வாலிப பிள்ளைங்க. பாய்ஸ் இருந்தா கூட பாஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். 3 பேருமே கேர்ல்ஸ் வாலிப பிள்ளைங்க வேற. அவரு ஸ்டன் ஆயிட்டாரு. "என்னம்மா நீங்க ரகசியமா இருக்கக்கூடாதா? ஏன் இந்த மாரி வெளியரங்கமா வந்தீங்க? பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே இயேசுவ கும்பிட்டுருக்கலாமே" அப்டின்னாரு. பட் ஹி டசன்ட் நோ அபௌட் அவர் தர்ஸ்ட் ஃபார் காட். ரொம்ப ஆண்டவர் எங்கள வந்து அந்த தாகத்தினால நிரப்பினாரு. சோ அதனால இல்ல இந்த மாதிரி எங்க அப்பா சொல்லிட்டாரு. உங்களுக்கு இயேசு தான் கடவுள் அப்டின்னா, நீங்க வீட்ட விட்டு வெளிய போங்க. ரோடா போய் பிச்சை எடுப்பீங்க. எந்த கிறிஸ்டியனும் உங்கள சேர்க்க மாட்டான். உன்னை எந்த கிறிஸ்டியன் வீட்ல சேர்க்கிறான்னு நான் பார்த்துக்கிறேன். நீ இயேசுவ மறுதலிச்சுட்டு வீட்டுக்கு வா. நான் உனக்கு சாப்பாடு குடுக்குறேன். இதுதான் எங்க அப்பா சொல்லி கடைசியா அச்சது அந்த 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 டைம்ல. சோ இந்த மாதிரி சொல்லிட்ட உடனே எங்களுக்கு அந்த டைம் கர்த்தருடைய கிருபையில எனக்கு ஒரு ஜாப் இருந்தது. சோ அதனால எப்படியாவது நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் போயாச்சு. அப்போ பாஸ்டர் வந்து பார்த்துட்டு ஹி வாஸ் ஜஸ்ட் திங்கிங் என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லி நீங்க வந்து பெற்றோரை எதிர்க்க கூடாது. கொஞ்சம் ரகசியமா நீங்க கொஞ்சம் என்ட்யூர் பண்ணணும், சகிக்கணும், வீட்லயே இருக்கணுங்கிற மாரி ஆலோசனை குடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது, எங்க வீட்ல குடுத்துன இருந்தாங்க கசின், பெரியம்மா பிள்ளைங்க. அதுல ஒருத்தர் ஸ்ரீராம்ன்னு சொல்லிட்டு, ஸ்ரீராம், கணேஷ் 2 பேர் இருப்பாங்க. அதுல ஸ்ரீராம் வந்துட்டு, அப்பா உங்கள கூப்பிடுறாருன்னு பின்னாடியே வந்துட்டான். அ அப்பா உங்கள கூப்பிடுறாரு. அப்பா, அம்மா கூப்பிடுறாங்க வாங்கன்னு. உடனே பாஸ்டர் சொல்லிட்டாரு, அப்பா, அம்மா கூப்பிடுறாருன்னா நீங்க இங்க இருக்கக்கூடாது. நீங்க போங்கன்னு. நாங்க எவ்வளவோ சொன்னோம். அப்பா, அம்மா கூப்பிட மாட்டாங்க பாஸ்டர்ன்னா, இல்ல இல்லம்மா, அப்பா, அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டா நீங்க போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி அனுப்பிட்டாரு. வெளியில வீட்டு அந்த கேட் வாசல்ல வந்துட்டு கேட்கிறோம் அவன்ட்ட, "ஏய் ஸ்ரீராம் உண்மையா சொல்லு, அப்பா, அம்மா கூப்பிட்டாங்களா?" ஏன்னா எங்க அப்பாவ பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். அவர் ரொம்ப வைராக்கியம் ஜாஸ்தி. அதனால கேட்டா, "இல்ல, இல்ல அப்பா கூப்பிடல. நான் தான் கூப்பிட்டேங்கிறான்." அப்பதான் ரொம்ப டெரிபிளா இருந்தது. என்னடா இப்ப பாஸ்டர் வீடும் சர்ச்சும் போயிடுச்சு. இப்போ வந்து எங்க வீட்டுக்கும் நாங்க போக முடியாது. இந்த மாதிரி ஒரு பிரெடிகமெண்ட்ல இப்படி ஒரு நடுவுல தெருவுல வந்து நிறுத்திட்டியேடான்ட்டு இது பண்ணும்போது தான் அப்ப அக்கா சொன்னா. சரி எனக்கு வந்து டாக்டர் ஜோதிமணி முகப்பேர்ல இருக்காங்க. அவங்கள தெரியும். ஏன்னா அவங்க கிட்ட தான் அவ 6 மந்த்ஸ் அந்த ட்ரெய்னிங் பண்ணியிருந்தா. சோ ஷி ஹேட் அ நர்சிங் ஹோம். அதனால அந்த டாக்டர் ஜோதிமணி வந்து நல்ல இஸ் எ ரியல் கிறிஸ்டியன்னு சொல்லலாம். உண்மையா சொல்றேன். அவங்கள மாதிரி ஒரு கிறிஸ்டியன இந்த உலகத்துல பார்க்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருக்காங்க. தேர் ஆர் சம் பீப்பிள். பட் ஷி இஸ் ரியலி அ சோசன் வெசல் ஆஃப் காட். அதனால தான் டாக்டர் ஜோதிமணிய புடிச்சு எங்க அப்பா எத்தனையோ நாள் கத்தியிருக்காரு. அவ எப்படி அடைக்கலம் குடுக்கலாம்? அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கத்தியிருக்காங்க. சோ அவங்க வீட்டுக்கு நாங்க வந்து ஒரு ஆட்டோ ஃபேர் ₹50 குடுத்தாங்க. அத வச்சு வி வென்ட் ஃப்ரம் கோடம்பாக்கம் டூ முகப்பேர். அங்க போயி நடுராத்திரியில நின்னோம். அப்புறம் ஷி ஹெர்ட் ஆல் அவர் ஸ்டோரீஸ். சரிம்மா நீங்க பசியோட வந்திருப்பீங்கன்னு அப்ப அந்த டைம்ல ஏதோ இருந்தது. அவங்க பிரெட்டோ என்னமோ சம்திங் குடுத்துட்டு, சாப்ட்டுட்டு படுத்துக்கிட்டோம் நாங்க.
மார்னிங் எழுந்த உடனே அம்மா ஸ்டாஃப் நர்ஸா இருந்ததுனால இவங்க டாக்டர். சோ தே ஹேட் சம் அக்வைண்டன்ஸ். கொஞ்சம் ஒர்க் பண்ணும்பொழுது இவங்க டாக்டரா இருந்தாங்க. டாக்டர் ஜோதிமணி. அம்மா ஸ்டாஃப் நர்ஸா இருந்தாங்க. சோ அதனால அம்மாவுக்கு ஏற்கனவே அவங்கள தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்க ஃபோன் பண்ணி, "ஜெயா உன் பிள்ளைங்கலாம் என்கிட்ட தான் இருக்காங்க. ஏன்னா அக்காவும் அங்க தான் ஹவுஸ் சர்ஜன்சி முடிச்சுட்டு ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வி ஹேட் அ ஃபேமிலி அக்வைண்டன்ஸ். சோ அதனால அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, "உன் பிள்ளைங்கலாம் எங்க வீட்ல தான் இருக்காங்க. அவங்க இயேசுவ தானே ஏத்துக்கிட்டாங்க. அதுக்காக எதுக்கு வீட்ட விட்டு அனுப்பினீங்கன்னு" சொல்லி அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி வச்சுட்டாங்க. சோ வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறமா திரும்பியும் அதாவது எப்படின்னா, நாங்க எங்கள அனுப்பினா எங்களுக்கு வேற இடமே போறதுக்கு கிடையாது. நாங்க டாக்டர் ஜோதிமணி வீட்ல தான் போய் இருப்போம். அது மாரி வீட்டுக்கு கூப்ட்டுட்டு அன்னைக்கு வந்து அழைச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, வாட் தே தாட் இஸ் வி வில் கம் பேக் டூ ஹிந்துயிசம். எப்படியாவது இவங்க திரும்பியும் அந்த அவங்களுடைய சொல்ல கேட்டு வந்துருவோம்னு நெனச்சாங்க. அது வர முடியல. வர வைக்க முடியல. திருப்பியும் அனுப்பிச்சு விட்டாங்க ஒரு நாள். அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அனுப்பும்போது இட் வாஸ் அ நைட் டைம். 9:00. அதனால யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது. ஆனா செகண்ட் டைம் ஒரு தடவ அனுப்பும்பொழுது இட் வாஸ் அ டே டைம். அம்மா அழுதுட்டு எங்கள அனுப்புறாங்க. நான் ரோட்ல அப்படியே கதறி அழுறோம். அத்தன பேரும் அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க எங்கள வேடிக்கை பார்க்குறாங்க. எனக்கு அப்படியே ஐ ஃபெல்ட் அப்படி ஒரு அவமானத்த இதுவரைக்கும் நானு பார்த்ததே இல்ல. அப்படியே கண்ணீரா வருது. எங்க அம்மா அழறாங்க. அதாவது ஒரு டெத்துக்கு கூட அப்படி அழமாட்டோம் நம்ம. அந்த மாதிரி அதாவது டெத்தாவது அட்லீஸ்ட் போயிட்டாங்க. இவங்க வந்து உயிரோட இருந்து நாங்க பிரிய வேண்டியதா இருக்கு. அவங்களுக்கு என்னன்னா, இந்த பிள்ளைங்க கீழ்ப்படியலையேங்கிற ஒரு கஷ்டத்துல அவங்க அழுதாங்க. எங்களுக்கு அம்மா வீட்ட விட்டு வெளிய போக சொல்றாங்களே எல்லாரும் அந்த ரோட்ல இருக்கிற அத்தன பேரும் பார்க்குறாங்க எங்கள. அப்படியே அழுதுட்டு கண்ணீரோட வந்தேன். அப்ப நான் ஆண்டவர்ட்ட சொன்னேன். ஆண்டவரே இன்னைக்கு நான் வந்து அழுதுட்டு வெளில போறோம். ஆனா ஒரு நாளைக்கு நீங்க எங்க அம்மா, அப்பாவ சந்திப்பீங்க. எங்கள நீங்க சாட்சியா நீங்க வாழ வைக்கணும் ஆண்டவரேன்ட்டு மனசுல நான் நெனச்சுக்கொண்டு, சரி அதாவது எப்பயுமே நம்ம வந்து பிரசன்ட் சிச்சுவேஷன தான் நம்ம பார்ப்போம். ஆனா இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன கர்த்தரால மாற்ற முடியும்னு நம்ம என்னைக்கு விசுவாசிக்கிறோமோ, அத நிச்சயமா கர்த்தர் வந்து, "உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகக்கடவுதுன்னு" சொல்ற மாதிரி அத வந்து கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்றாரு. ஆனா அன்னைக்கு நான் வந்து ஜெபம் பண்ணேன். "நீங்க இத செய்யுங்க ஆண்டவரே! நாங்க இன்னைக்கு அழறோம். ஆனா நாளைக்கு எங்கள வந்து நீங்க எல்லாமே நீங்க மாற்றி எங்கள வந்து புகழ்ச்சியும், கீர்த்தியுமா நீங்க வைக்கணும் ஆண்டவரேன்னு" சொல்லிட்டு அப்படியே மனசுல நெனச்சுக்கிட்டே நாங்க போனோம். அப்பதான் டாக்டர் ஜோதிமணி வீட்ல வி ஸ்டேட் தேர் ஃபார் அ வீக். அதுவரைக்கும் வந்து கூப்பிடவே இல்ல. எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அவங்களுக்கும் வாலிப பிள்ளைங்கள வச்சுட்டு இருக்கிறது. அதாவது என்னதான் கிறிஸ்டியன்ஸா இருந்தாலும், வாலிப பிள்ளைகள வீட்ல வைக்கும்பொழுது எல்லாருக்குமே அது ஒரு கஷ்டமா இருக்கும். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "ஒரு ஹாஸ்டல் பார்த்து இவங்கள அனுப்பிச்சிடலாம்." அப்படின்னு சொல்லும்போது, எங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஒரு பழக்கமே கிடையாது. அப்போ நானும் என் தங்க மங்களம்லாம் சொல்லிட்டு நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம். "ஏய் நம்ம இங்க இருக்க முடியாதுன்றாங்க. ஹாஸ்டலுங்கிறாங்க. எப்படியாவது நம்ம வீட்டுக்கு போயிடணும்." அப்படின்னு சொல்லிட்டு வி வி போத் பிரேயர்ட். கர்த்தர் உண்மையா அந்த ஜெபத்த கேட்டாரு. வித்தின் 2 டேஸ்க்குள்ள மாமாவும், அம்மாவும் வந்து, "நீங்க வந்து வரணும்னாங்க." அதுக்குள்ள கர்த்தர் எங்கள பலப்படுத்தினார். சர்ச்சுக்கு அனுப்புறதா இருந்தா நாங்க வீட்டுக்கு வரோம். இல்லாட்டி நாங்க வீட்டுக்கு வரலங்கிற மாரி சொல்லிட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, "நீங்க சர்ச்சுக்கு போங்க. என்ன வேணா பண்ணுங்க. வீட்டுக்கு வாங்கன்னு" சொல்லி எங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் கரெக்ட்டா சாட்டர்டே வரைக்கும் அமைதியா இருப்பாங்க. சண்டே அன்னைக்கு சர்ச்சுக்கு போறோம்ன்ன உடனே வீட்ட பூட்டிடுவாரு எங்க அப்பா. அந்த ரூம பூட்டிடுவாரு. நாங்க 3 பேரும் ஒரு ரூம்ல படுத்திருப்போம் பெட்ரூம்ல. ரூம பூட்டிடுவாரு. சரி ஃபர்ஸ்ட் டைம் நான் அமைதியா இருந்தோம். செகண்ட் வீக்ல வந்து இதே மாரி பூட்டுன உடனே தான் நாங்க பாட்டு பாட ஆரம்பிச்சோம். "தாய் தன் பாலகனையே மறப்பினும், இயேசு என்னும் நாமமே" அப்படின்ட்டு அந்த சத்தமா பாடுனோம் நாங்க. பயங்கரமா சத்தமா "ஆல் ஆஃப் யூ கெட் அவுட்" அப்படின்னு சொல்லிட்டு பூட்ட திறந்து எங்கள அனுப்பி விட்டாரு. நாங்க ரெடியா இருந்தோம். ட்ரெஸ் எல்லாம் நாங்க எல்லாம் ரெடியா வச்சுட்டு இருந்தோம். சோ சரி ஓகே. சொன்ன உடனே இதாண்டா ஆப்பர்ச்சுனிட்டின்ட்டு நாங்க கிளம்பி சர்ச்சுக்கு போயிடுவோம். போனா அங்க நல்ல கர்த்தர் வந்து அவருடைய பிரசன்ஸ குடுத்து எங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுவாரு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அப்பா சொல்லுவாரு. பாருங்க, ஏன் உங்களுக்கு என்ன ஜீசஸ் சாப்பாடு குடுக்கலையா? எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்கன்னுவாரு. அந்த மாதிரி ரிப்ரோச்ஃபுல் வேர்ட்ஸ் எல்லாம் நாங்க கேட்க வேண்டியிருந்தது. ஆனா அத எல்லாவற்றையும் கடந்து வரும்படியாக கர்த்தர் உண்மையாகவே கிருபை செய்தார். அப்புறம் கொஞ்ச நாட்கள் கழித்து எங்க அப்பா சொன்னாரு, "ஜெயா பிள்ளைங்க பசியோட வந்திருக்காங்க. சாப்பாடு குடு ஜெயான்னு" சொல்லி அப்படி கர்த்தர் மாற்றினாரு. இப்படியாக அந்த போராட்டத்தின் நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாற்றப்பட்டது. அநேகர் எங்க அப்பாவுக்கு வந்து சுவிசேஷத்த சொல்லும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு தடவ ஈவ்னிங் சர்வீஸ்க்கு எங்க அப்பா வந்து வந்திருந்தாரு. சர்ச்சுக்கு நாங்க கூப்ட்டிருந்தோம். அன்னைக்கு ஸ்பெஷலா ஈவ்னிங் சர்வீஸ் வச்சிருந்தாரு பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா. எப்படி ஏசிஏக்கு போனோங்கிறத சொல்ல மறந்துட்டேன். அ இந்த இந்த இன்சிடென்ட் நடந்த அப்புறமா எங்க அக்கா சொன்னாங்க, "ஏசிஏக்கு நம்ம போகணும். அ டாக்டர் ஜோதிமணி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரெஃப்யூஜ் குடுத்ததுனால நம்ம ஏசிஏ
போனோம். நாங்க வந்து முதல்ல வந்து வி வென்ட் டூ கோடம்பாக்கம் ஏஜி சர்ச் ஒன்லி. பாஸ்டர் சார்ல்ஸ் சரவணன் அவங்க சர்ச்சுக்கு தான் ஃபர்ஸ்ட் போனது. அங்க ஏசி எல்லாம் போட்டு பயங்கர காம்பேக்ட்டா இருக்கும் அங்க. நல்ல சொஃபிஸ்டிகேட்டடா சூப்பரா இருக்கும். சோ அங்க நாங்க இன்னொன்னு பிரசன்ஸ் வேற ரொம்ப நல்லா அவர் நல்லா டான்ஸ் எல்லாம் பண்ணி பயங்கரமா வொர்ஷிப் பண்ணுவார் பாஸ்டர். சோ அதுல எங்களுக்கு ரொம்ப நல்ல பிரசன்ஸ். அப்பயே சொல்லிட்டாரு ஞானசானம் எடுத்த சபையில தான் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு அந்த சத்தியத்த அப்பயே சொல்லிட்டாங்க. அப்ப நானும் என் தங்கையும் சொன்னோம் நாங்க திருப்பியும் அங்க போயிடுவோம் கோடம்பாக்கத்துக்குன்னு. சரி பரவால்ல நன்றிக்காக ஒரு தடவ ஏசிஏக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள அழைச்சிட்டு போனாங்க. அப்போ உள்ள போறோம். இத்தனைக்கும் ஓல கொட்டாய் தான் அது. நல்ல பில்டிங்லாம் இல்ல. அந்த கட்டையெல்லாம் வச்சு தாட்சட் ஷெட்ல தான் அந்த அந்த டைம்ல ஆராதனை நடந்து கொண்டிருந்தது 1993ல. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா, அ அ 1993 ஆமா. அப்போ வந்து தாட்சட் ஷெட். உள்ள போறோம். அல்லேலூயா தேவ பிரசன்னம்ங்கிற அந்த பாட்டு. ஆ அந்த ஒரே ஒரு அடி பாடுறேன். அல்லேலூயா தேவ பிரசன்னம். அல்லேலூயா தேவ பிரசன்னம். என் இதயம் பொங்குதே அன்பினால் நிறையுதே. அல்லேலூயா தேவ பிரசன்னம். இந்த சாங்க பாடுறாங்க. யாராவது கண்ண திறந்து பாடுறாங்களான்னு பார்க்குறோம். ஒருத்தர் கூட கண்ண திறக்கல. எல்லாரும் கண்ண மூடி கைய இது பண்ணி வொர்ஷிப் பண்ணும்போது பயங்கரமான பிரசன்ஸ். அப்பதான் நான் நினைச்சேன் இவ்ளோ பிரசன்ஸ்ன்னா, அதுக்கப்புறம் வார்த்தையும் உங்களை எரேமியா 3, 14, 15 உங்களில் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து கொண்டு உங்களை சீயோனுக்கு அழைத்துக் கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன்னு அந்த வசனம் வந்தது. அந்த சர்வீஸ் எல்லாம் முடிச்ச உடனே நானும் என் தங்கையும் 2 பேரும் பாசம் வந்தா இந்த சர்ச் தான் சொல்லிட்டு. சோ அதுல வந்து காட் டீப்லி ஃபர்ம்லி ரூட்டட் அஸ் இன் ஏசிஏ மெயின் சர்ச் பர்சுவாக்கம். அதுல வந்து தொடர்ந்து வரும்படியாகவும் பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா அவர்களுடைய ஆலோசனையின் கீழ நாங்கள் நடத்தப்படும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். அப்படி போய்க்கொண்டிருக்கிற நாட்கள்ல 1992ல இருந்து 1997 வரைக்குமாக பாத்தீங்கன்னா ஐ வாஸ் வொர்க்கிங் 5 இயர்ஸ் வொர்க் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்தார். 1997 ஜூன்ல இல்ல ஆகஸ்ட் 15th ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் யூத்துக்காக ஒரு மீட்டிங் பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா அவங்க கண்டக்ட் பண்ணாங்க. அப்ப வந்து அவர் சொன்னாரு, மினிஸ்ட்ரிக்கு வர்றவங்க வாலிப ரத்தம் உடம்புல ஓடும் பொழுதே நீங்க மினிஸ்ட்ரிக்கு வரணும். சிலர்லாம் ஊழியத்துக்கு வராங்க வயசானதுக்கு அப்புறம் வராங்க. யூ ஹேவ் வேஸ்டட் லாட் ஆஃப் யுவர் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அப்ப நான் வந்து ஐ வாஸ் என்ன 27 இருக்கும். 27ல 25 இயர்ஸ் ஐ வாஸ் 25. அப்போ அந்த நேரத்துல நான் நினைச்சேன், சரி இந்த ரொம்ப நல்லா இருந்தது. பயங்கர எஃபெக்டிவா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்கன்னா, நான் எல்லாருக்கும் ஒரு சிலர் தூக்கினாங்க, நானும் தூக்கிட்டேன். அப்புறம் பாஸ்டர்ட்ட போய் சொல்றேன், பாஸ்டர் நானு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வரேன் அப்படின்னு. நான் உங்கள சொல்லவே இல்ல அப்படின்ட்டேன். நான் உங்கள சொல்லவே இல்ல. மற்ற யூத் பாய்ஸ், மென் எல்லாம் நான் சொன்னேன். உங்கள சொல்லல அப்டின்ட்டாரு. என்னடா இது? நான் எல்லாரையும் வாலிப ரத்தம் ஓடும்போதே வரணும்னு சொன்னாரு. இந்த மாரி சொல்ட்டாரு. எனக்கு மேரேஜ்க்கு ட்ரை பண்றாங்க. வெளியில இருந்தெல்லாம் அலையன்ஸ் வந்தது. தட் இஸ் ஐ குடன்ட் ஸ்டே இன் சென்னைங்கிற மாதிரி மற்ற இடங்கள்ல இருந்து வந்தது. அ மேரேஜ் ஆகும்னு வெயிட் பண்ணி பார்த்தா, ஏதாவது ஒரு விதத்துல அது ஸ்கிப் ஆயி போயிட்டே இருந்தது. அப்ப நான் நினைச்சேன், சரி லெட் அஸ் டூ மினிஸ்ட்ரி ஃபார் த லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒப்பு கொடுக்கலாம் அப்படின்னு ஒப்பு கொடுத்தா பாஸ்டர் இப்படி சொன்னாரு. சரி இந்த மாரி சொல்றாரே, சரி நம்ம வந்து இருக்கிற நான் வந்து அப்போ வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல ஏசி ஆபீஸ்ல நிம்மதியா இருக்கும். அந்த அளவுக்கு வொர்க் லோட்லாம் கிடையாது. ஃப்ரீயா போயிட்டு இருந்தது. சோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு எனக்கு தெரியும் மினிஸ்ட்ரினாலே இட்ஸ் a வெரி டஃப் லைஃப், வெரி ஹார்ட் லைஃப். ஆ சாப்பாடுலாம் கிடைக்காது. என்னென்னமோலாம் சொல்லியிருக்காரு. ஃபுல் டைம் மினிஸ்ட்ரில ரொம்ப பிரச்சனை இருக்குன்னுலாம் அந்த காலத்துல பாஸ்டர் சொல்லுவாரு. காஃபி குடுக்க கூட காசு இல்ல அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. சோ நம்ம கஷ்டத்த எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வரோம்ன்னு சொன்னா, இவர் என்னடா நம்மள மினிஸ்ட்ரில ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாருன்ட்டு நானு சரிங்க பாஸ்டர்ன்னு விட்டுட்டேன். நான் பட் ஐ வாஸ் கன்டினியூயிங் பிரேயர். அப்போ ஒரு ஃபாரின் பிரீச்சர் எங்க சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒரு கப்பிள். அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் முடிச்சுட்டு கடைசியா ப்ரே பண்ணும்போது, நான் என்ன பண்ணேன், அவங்க கிட்டக்க போய் ப்ரே பண்ணும்போது, பாஸ்டர் சொல்ட்டாரு, "உங்களுக்கு ஏதாவது கர்த்தர் விஷன் குடுத்தாருன்னா சொல்லுங்க மினிஸ்ட்ரி." எனக்கு விஷன்லாம் எதுவும் இல்ல. ஐ ஜஸ்ட் ஹேட் பர்டன் ஃபார் சோல்ஸ். அண்ட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் மேரேஜ். மேரேஜும் நடக்கல. சரி இவ்வளவு நாள் வொர்க் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யலாம்ன்னு சொல்லிட்டு நானு இது பண்ணேன்.
அந்த டைம்ல அந்த ஃபாரின் கப்பிள் வந்து வென் தே வர் பிரேயிங் ஃபார் அவங்க வந்து ஊழியக்காரங்க. அவங்ககிட்ட போய் நான் போய் ஜெபம் பண்ணும்போது, அவங்க கிட்ட நான் சொன்னேன், ஐ வாண்டட் டு டூ மினிஸ்ட்ரி ஃபார் காட், பட் மை பாஸ்டர் இஸ் டெல்லிங் யூ டெல் மீ த விஷன்னு சொல்றாங்க. எனக்கு அந்த மாரி விஷன்லாம் எதுவும் வரல. பட் ஐ வாண்ட் டு டூ மினிஸ்ட்ரின்னோனே அவங்க ப்ரே பண்ணாங்க. ப்ரே பண்ணிட்டு, லார்ட் ஷி சேஸ் தட் ஷி இஸ் அவைலபிள் ஃபார் யுவர் மினிஸ்ட்ரி. லார்ட் யூஸ் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஜெபம் பண்ணாங்க எனக்காக. அந்த டே என்னால மறக்கவே முடியாது. ஆ அ அவங்க வந்து சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தே நெவர் ஆஸ்க் ஃபார் விஷன் ஆர் சம்திங் லைக் தட். தே ஜஸ்ட் செட் இவங்க வந்து அவைலபிளா இருக்கிறாங்க. இவங்கள யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் பாஸ்டர் சாம்சுந்தரம் ஐயா அவரும் கொஞ்ச நாள் கழிச்சு அவரும் ஜெபம் பண்ணியிருக்காரு. நான் ஜெபம் பண்றேன். எப்பல்லாம் பார்க்கிறேனோ உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னுவாரு. இந்த மீன் டைம் எங்க அம்மா வேற போய் போய் பாஸ்டர்ட்ட போய் ஏதாவது பையன பாருங்க, பையன பாருங்கன்னு ரொம்ப கல்யாணத்துக்கு ஏன்னா ஒன்ஸ் அந்த டிகிரி முடிச்சு வேலை பண்ணாலே நெக்ஸ்ட் கல்யாணம் பண்ணி குடுக்கணும். இதுதான் வீட்ல ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நடுவுல எங்க அக்காவ வேற வீட்ட விட்டு வெளிய தொரத்திட்டாங்க. அந்த பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது, வீட்ல சண்டை வரும்பொழுது, உமாவால தான் நாங்க 2 பேரும் மெஸ்மரைஸ் பண்ணிட்டா, பிரெயின் வாஷ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு உமாவ வீட்ட விட்டு தொரத்துனாங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்ல கொஞ்சம் புயல் ஓய்ஞ்சது. ஏன்னா, அவங்க பார்த்தாங்க. நாங்க 2 பேரும் திருப்பி பேக் டூ இது மாரி வந்துருவோம். தைரியத்த இழந்துருவோம் அப்டிலாம் நெனச்சாங்க. பட் ஸ்டில் காட் எம்போல்டன்ட் அஸ் டூ ஃபாலோ ஹிஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ். அவருடைய வழியில நடக்கறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தாரு. அப்புறம் தான் இந்த ஊழிய காரியங்கள்லாம் நடந்தது. அப்படி இருக்கும்பொழுது பாஸ்டர் வந்து ஒரு நாள் என்ன சொன்னாரு, உங்கள நவம்பர் 2 உங்கள நான் ஒரு நாள் சொன்னாரு கூப்ட்டு. நவம்பர் 2 உங்கள ஊழியத்துக்கு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு நான் டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி இவர் டெடிகேட் பண்றேன்னு சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணேன், அக்டோபர்ல எங்க பாஸ் கிட்ட சொல்லி, இந்த மாதிரி காட் ஹஸ் கால்ட் மீ ஃபார் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. ஆ நான் வந்து வேலைய ரிசிக்னேஷன் குடுக்கணும் அப்படின்னு சொன்னோனே, அவர் சொன்னாரு, 15 டேஸ் யூ ஹேவ் டூ ட்ரெயின் த சப் ஜூனியர். உங்களுக்கு ஜூனியரா இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வேலையெல்லாம் நீங்க சொல்லிக் குடுத்துட்டு, தென் யூ கேன் ரிசைன். அப்ப கூட அவர் சொல்றாரு, வை யூ வாண்ட் டூ ரிசைன்? வை யூ வாண்ட் டு சஃபர் இந்த இது உனக்கு யூ ஆர் அ ஃபூல் என்னென்னமோ சொன்னாரு அவரு. நீ ஏன் வேலைய விட்டு போற? யூ ஆர் எஜுகேட்டட். வை யூ ஷுட் டூ மினிஸ்ட்ரி அப்டின்னாரு. இல்ல, இல்ல காட் ஹஸ் கால்ட் மீ. நீ லீவ் வேணா கூட எடுத்துக்கோங்கறாரு அவரு. 3 3 டேஸ் ஃபாஸ்டிங் பிரேயர்க்கு லீவ் போடுவேன். பார்த்தேன். எனக்கு அந்த தர்ஸ்ட் கர்த்தர் மேல இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது. சோ யூ கேனாட் டூ வேர்ல்டையும் ப்ளீஸ் பண்ணி காடையும் ப்ளீஸ் பண்ண முடியாது. அது தெரிஞ்சு போச்சு எனக்கு. எனக்கு அந்த தர்ஸ்ட் வளர்ந்துகிட்டே இருந்தது. அப்போ அவர் சொன்னாரு, "நீ ஃபாஸ்டிங் பிரேயர்க்கு கூட 3 டேஸ் லீவ் எடுத்துக்கோ. பட் வந்து மற்ற நாட்கள்ல அந்த இது பண்ணிக்கோ" அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப நல்ல பாஸ் அவரு. சோ அந்த மாரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாரு, "இந்த இந்த சீட்ல வர்றவங்க எல்லாருமே காட் இஸ் காலிங் ஃபார் மினிஸ்ட்ரி, காட் இஸ் காலிங் ஃபார் மினிஸ்ட்ரி." எனக்கு முன்னாடி ஒருத்தர் ஜான்னு வந்திருக்காரு. அவரும் இதே மாரி தான் சொன்னாராம். காட் இஸ் காலிங் மீ ஃபார் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாங்களாம். அப்போ அவரு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு முன்னாடி ஒருத்தரும் ஹி ஹஸ் காட் அ கால் ஃப்ரம் காட் டு சர்வ் ஹிம். அவர் போயிட்டாரு. அடுத்தது நானும் வரும்படியாக. அப்படி கர்த்தர் கிருபை செய்தாரு. அதனால நானு அபௌட் டு கிவ் ரெசிக்னேஷன். அது வந்து அக்டோபர் 31 தான் ரெசிக்னேஷன் குடுக்க முடியும். சோ அ ட்ரெயின் பண்ணிக் கொண்டிருந்தேன். ட்ரெயின் பண்ணி கொண்டு இருக்கின்றேன். அந்த நேரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல வந்து ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்தா ஐ கேனாட் ஸ்டே தேர். அதனால நான் என்ன பண்ணேன், அப்பா கிட்ட மட்டும் சொன்னேன். ஏன்னா அம்மா வந்து இது கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. சோ ஐ டோல்ட் மை ஃபாதர் தட் காட் ஹஸ் கால்ட் மீ ஃபார் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, உமா வீட்ட விட்டு வெளிய போயிட்டு ஷி வாஸ் ஸ்டேயிங் அட் மதுரவாயல். மதுரவாயில்ல அவங்க வந்து கிளினிக் வச்சிருந்து, தனியா ஒரு வீடு எடுத்து, அவளும் ஒரு சிஸ்டர் அவங்க 2 பேரும் அங்க தங்கியிருந்தாங்க. அப்ப எனக்கு தெரியும் நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரில வந்துட்டா ஒயிட் சாரி கட்டணும்னு பாஸ்டர் முதல்லயே சொல்லிட்டாங்க. சோ ஒயிட் சாரி கட்டிட்டு எங்க வீட்ல இருக்க முடியாது. அவங்க வந்து ஹிந்துஸ்லாம் ஒரு மாதிரி அத வேற மாரி சொல்லுவாங்க. விடோஸ் தான் கட்டுவாங்க அப்டின்ட்டு. அதனால வீட்ல இருக்க முடியாதுன்னு தெரியும். அக்டோபர் 25 அப்பா கிட்ட சொல்லிட்டு, "அப்பா என்ன இந்த மாரி ஊழியத்துக்கு கர்த்தர் அப்ப அம்மா கடைக்கு போயிருக்காங்க. இந்த மாரி கூப்பிடுறாங்கப்பா" அப்டின்னோனே, சரின்னு சொல்லிட்டாரு அப்பா. அப்பாவால எதுவும் பேச முடியல. அமைதியா இருந்தாரு. "நான் உமா கிட்ட தான்ப்பா போறேன்." அங்க போய் "சரி, சரி உமா கிட்ட தானே போற, போ" அப்டின்னு சொல்ட்டாரு. அப்புறம் நானு என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நானு உமா கிட்ட போயிட்டேன். உமா கிட்ட கேட்டேன் நானு. உமா இந்த மாதிரி நானு கர்த்தர் வந்து என்ன மினிஸ்ட்ரிக்கு கூப்பிடுறாரு. எனக்கு சாப்பாடும், தங்குறதுக்கு இடம் மட்டும் குடு உமா. ஐ வாண்ட் டூ டூ மினிஸ்ட்ரி அப்டின்னேன். "ஏய் என்கிட்ட நெறைய சாப்பாடு, பால் எல்லாமே வேஸ்ட்டா போகுது. நீ வா வந்து" ஏன்னா காட் வாஸ் ரியலி பிளெஸ்ஸிங் ஹர். She didn't get married also.
சோ அவ வந்து கிளினிக்ல கர்த்தர் அவள ஆசீர்வதிச்சாரு. ஊழியர்களுக்கெல்லாம் கூட நல்லா ஷி யூஸ்ட் டு கிவ். நல்ல அந்த டைம்லயே ஷி ஹேட் அ வெரி குட் ஜெனரஸ் இது இருந்தா ஜெனரஸா இருந்தா அவ. அப்ப சொன்னா, "ஏய் எத்தனையோ பேருக்கு நானு எல்லாம் ஹெல்ப் பண்றேன். உனக்கு சாப்பாடு குடுக்கறதுக்கு என்ன? வா நீ ஊழியம் பண்ணுன்னு" சொல்லி என்னைய ரொம்ப என்கரேஜ் பண்ணா எங்க அக்கா. அப்போ நான் அவகிட்ட தான் மதுரவாயல்ல போய் ஐ வாஸ் ஸ்டேயிங் தேர் ஃபார் 4 மந்த்ஸ். ஆனா ஃபர்ஸ்ட் மந்த் அதாவது இது வந்து அக்டோபர் 25த் நான் போயிட்டேன். 2 டேஸ் கழிச்சு மை மதர் கேம் டூ மீட் மீ. ஃபோன் பண்ணிட்டாங்க. எங்க அக்காவுக்கு வந்து கிளினிக்ல ஃபோன் இருந்தது. சோ ஃபோன் பண்ணி "லதாவ பாக்க வரேன்" அப்படின்னு சொன்னாங்க. பாக்க வரேன்னு சொன்ன உடனே ஐ வாஸ் வெரி ஹேப்பி தட் மதர் இஸ் கம்மிங். நான் இல்லாம எங்க அம்மாவால இருக்கவே முடியாது. சின்ன வயசுல இருந்தே நான் தான் காய்கறி நறுக்குவேன், நான் தான் கோலம் போடுவேன், பூ இது பண்ணுவேன். எங்க அம்மா என்ன வேலை சொன்னாலும் ஐ யூஸ்ட் டு டூ இட். சோ நிச்சயமா எங்க அம்மா என்ன பிரிஞ்சு ஏன்னா காய்கறி நறுக்குற வேலை நான் தான் பண்ணுவேன். எங்க வீட்ல யாருமே நறுக்க மாட்டாங்க. கை ஏதாவது விரல் அடிபட்டுரும். அப்ப கூட இரு இரு நான் கட்டி விடுறேன்னு சொல்லிட்டு, அத கட்டி விட்டுட்டு நீ தான் நறுக்கணும்னுவாங்க. நான் அதான் நினைப்பேன், என்னடா இது எனக்கு விரல் அறுந்தா கூட இந்த வேலையில இருந்து எனக்கு விடுதலையே இல்லையே அப்படின்னு. அது மாரி ஃபாஸ்ட்டா நறுக்கிடுவேன் வேற. சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நிச்சயமா அம்மா வந்து நம்மள கூட்டிட்டு போயிடுவாங்க. ஷி லவ்ஸ் அஸ் வெரி மச் அப்படின்னு நினைச்சேன். வந்தாங்க. வந்து பாக்குறதுக்கு வந்துட்டு, "என்ன வேலைய விட போறியாமே?" அப்படின்னா, "ஆமாம்மா ரெசிக்னேஷன் குடுக்க போறேன். நானு ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்ப ட்ரெய்னிங் குடுத்துட்டு இருக்கேன்ம்மா ஜூனியர்ஸ்க்கு. அத முடிச்ச உடனே நானு வேலைய விட்டுருவேன்ம்மா" அப்படின்னு. "நிச்சயமா வேலைய விட போறியா?" அப்படின்னு கேட்டாங்க. "ஆமாம்மா வேலைய விட்டுருவேன். நானு ஜீசஸ்க்கு மினிஸ்ட்ரிக்கு என்ன கூப்பிட்டுட்டாரு. நான் ஊழியம் பண்ண போறேன்." "அப்படியா? அப்பன்னா வீட்டுக்கு வந்துராத" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஐயோ! அன்னைக்கு என்னுடைய ஹார்ட் வந்து டோட்டலி ஷேட்டர்ட் டூ பீசஸ். ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் இட். அதாவது செர்டைன் திங்ஸ் யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் இன் லைஃப். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்மள விடமாட்டாங்க. நம்ம இவ்ளோ வேலை செய்றோமே! அப்போ அவங்களுக்கு நம்மள எப்படி விடுவாங்க? நம்ம மேல அன்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்க வந்து வீட்டுக்கே வராத. வேலைய விட்டுட்டல்ல, நீ வீட்டுக்கு வராத. அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 10, 15 மினிட்ஸ் தான் இருந்திருப்பாங்க. நான் என்னுடைய இந்த டெசிஷன கேட்டுட்டு ஷி வெண்ட் ஆஃப். அவங்க போயிட்டாங்க. ஆனா டெய்லி எங்க அப்பா ஃபோன் பண்ணி, பாஸ்டர பயங்கரமா த்ரெட்டன் பண்ணியிருக்கிறாரு. என் பொண்ணுக்கு நீங்க எப்படி என்ன என்ன சொல்லி பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 கால். என் பொண்ணுக்கு நீங்க வந்து பாப்டிசம் குடுக்கலாம். ஹவ் யூ வில் டேக் ஹர் இன்டூ ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. ஷி இஸ் மை டாட்டர் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்தி இது பண்ணியிருக்கிறாரு. பாஸ்டரும் எங்க அப்பா கத்துறத நிறுத்துவாரா நிறுத்தவே இல்ல. ஐ வில் அரெஸ்ட் யூ. ஆ ஐ வில் டெல் நந்தபாலன் அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து உங்கள ஜெயில்ல போட்டுருவோம். இப்படிலாம் சொன்ன உடனே பாஸ்டர் பயந்துட்டார். இது வந்து திஸ் வாஸ் கோயிங் ஆன். இத பாஸ்டர் எங்களுக்கு சொல்லவே இல்ல. இந்த காரியம் எல்லாம் நடக்கிறதே எங்களுக்கு தெரியாது. சடன்லி அக்டோபர் 31 ஐ ஹேவ் டு கிவ் ரெசிக்னேஷன் அட் 5:00 இன் த ஈவ்னிங். நான் பிரிப்பேர் பண்ணி லெட்டர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். சடன்னா எனக்கு 3:00 எனக்கு ஆபீஸ்ல ஃபோன் வருது. பாஸ்டர் எங்களுக்கெல்லாம் ஃபோனே பண்ண மாட்டாரு. ஆனா அன்னைக்கு 31 அன்னைக்கே ஃபோன் வருது. இந்த மாதிரி நீங்க கம் டூ பாஸ்டர்ஸ் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இது பாஸ்டர் ஃபோன் பண்ண நவம்பர் 2 என்ன டெடிகேட் பண்ணணும். அக்டோபர் 31 நான் ரெசிக்னேஷன் லெட்டர் குடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 31 3 பிஎம் என்ன கூப்பிடுறாரு பாஸ்டர். என்னத்துக்குடா கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு விஷயமும் சொல்லல. சரி நான் டூ வீலர் அப்ப நான் ஓட்டுவேன். சோ ஜெமினில தான் வேலை பண்ணியிருந்தேன். அண்ணா ஃப்ளைஓவர் கிட்டக்க. அங்கிருந்து ஐ வென்ட் டூ அ புரசவாக்கம் அவருடைய வீடு அங்க இருக்கிற இடத்துல. போன உடனே அதுக்கப்புறம் கரெக்ட்டா போறேன். 3:50 அது மாரி ரீச் பண்ணியிருப்பேன். 4:00க்கு ஒரு கால் வருது. அங்க இருக்கிற தம்பி சொல்றாரு, "உங்க அப்பா தான்." டெய்லி ஃபோன் பண்ணி கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா 4:00 ஃபோன் பண்ணி பாஸ்டர த்ரெட்டன் பண்ணுவாராம். இந்த மாதிரி உங்க அப்பா தான் ஃபோன் பண்றாரு அப்படின்னு. பார்த்தா எங்க அப்பா தான். "யூ ஷுட் நாட் டேக் மை டாட்டர் இன்டூ மினிஸ்ட்ரி" அப்படின்னு. ஓகே, ஓகேன்னு சொல்லிட்டு பாஸ்டர் வச்சு இருக்கிறாரு. அந்த ஃபோன அட்டெண்ட் பண்ணியிருக்காரு வேற பாஸ்டர். பாஸ்டர் நெவர் அத இக்னோர்லாம் பண்ணல. எல்லாத்தையும் அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. அப்ப என்ன கூப்பிட்டு பேசினாரு. "இங்க பாருங்க, உங்க அப்பா வந்து ரொம்ப சிவியர் அப்போசிஷன் வந்து காமிக்கிறாங்க. சோ ஐ அம் வெரி சாரி. நான் உங்களுக்கு அழைப்பு இருந்தாலும், இந்த நேரத்துல என்னால உங்கள டெடிகேட் பண்ண முடியாது. யூ ப்ளீஸ் கன்டின்யூ யுவர் ஜாப்" அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே என்னோட இருதயம் உடைஞ்சு போச்சு. நான் ஐ வாஸ் கோயிங் ஃப்ரம் பாஸ்டர்ஸ் ரெசிடென்ஸ் டூ தட் வொர்க் ஸ்பாட். அப்ப நான் பாஸ்டர்ட்ட சொன்னேன், "பாஸ்டர், நீங்க வந்து ஊழியத்துக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் அழைச்சுட்டாரு என்ன. நீங்க டெடிகேட் பண்ணலனாலும் பரவால்ல. நான் சொல்லிட்டேன். எங்க பாஸ் கிட்டக்க கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு கூப்பிட்டுட்டாருன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப நீங்க என்ன டெடிகேட் பண்ணலங்கிறதுக்காக நான் போய் அந்த உலக வேலைய பண்ணேன்னா, உலகத்துக்கு முன்னாடி கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்டுரும். அதனால
I will resign the job. I will be in full time ministry. Even if you are not dedicating, I will be in my house. I will pray அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்னு சொல்லிட்டாரு பாஸ்டர். நான் ஒயிட் சாரி மட்டும் போட்டுக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கல. ஏன்னா என்ன பிரதிஷ்டை பண்ணா ஒயிட் சாரி போடலாம் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணேன். சோ அங்க இருந்து ஜெமினி ஃபுல்லா ஒர்க் ஸ்பாட்டுக்கு ஆபீஸ்க்கு திரும்பி போனேன். பெர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் போனேன் பாஸ்டர் வீட்டுக்கு. ஃபுல்லா ஐ வாஸ் இன் டியர்ஸ். உடைஞ்சு அழுதுகிட்டே தான் நான் வந்து அந்த ஆபீஸ்க்கு போனேன். ஆபீஸ்க்கு போய் அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை குடுத்துட்டு நான் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தா பயங்கரமான இருள். அம்மா, அப்பா வீட்ட விட்டுட்டேன். வேலைய விட்டுட்டேன். இப்ப மினிஸ்ட்ரியும் கிடையாது. ஆல் த சைட்ஸ் வேர் க்ளோஸ் ஃபார் மீ அண்ட் ஹோல் ஃபியூச்சர் வாஸ் டார்க் ஃபார் மீ. எனக்கு நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு டோட்டல் டார்க்னஸ்ல நான் போக வேண்டியிருந்தது. இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்லயும் அன்னைக்கு ஒரு நாள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒண்ணுமே பண்ண முடியல. சாப்பிட கூட முடியல. ரொம்ப அழுதுட்டு அது மாதிரி கஷ்டத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் பிரேயிங். நல்ல பயங்கரமா ஜெபத்திலேயே இருந்து ப்ரே பண்ணும்போது 3 டேஸ் ஸ்பெஷல் மீட்டிங் எங்களுடைய சர்ச்ல. நான் என்ன பண்ணுவேன்னா, அக்கா 2 வீலர் இருந்தது. சோ அக்கா வந்து ஷி யூஸ் டு கிவ் மீ ஃபுட். சாப்பாடு எடுத்துட்டு சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ணிட்டு வருவேன். டியூஸ்டேஸ் இன்டர்செசரி பிரேயர், வென்ஸ்டே பைபிள் ஸ்டடி, சாட்டர்டே வந்து ஃபாஸ்டிங் பிரேயர். அப்புறம் சண்டே மார்னிங்ல 2, 3 சர்வீஸ் நடக்கும். ஈவினிங் சண்டே கிளாஸ், அப்புறம் ஈவினிங் சர்வீஸ் எல்லாமே அட்டெண்ட் பண்ணுவேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் போய் சர்ச்ல போய் ஜெபம் பண்ணிட்டு மார்னிங் போயிட்டு ப்ரே பண்ணிட்டு அப்புறம் ஈவினிங் வந்துருவேன். அதுக்கெல்லாம் அக்கா தான் காசு எல்லாம் குடுத்தாங்க. இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கும்போது நவம்பர் 17, 18, 19 3 டேஸ் வந்து எங்களுக்கு சர்ச்ல ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வந்து பிரீச் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் பிரீச் பண்ணும்போது நவம்பர் 18th வாட் ஹி செட் இஸ், இஃப் யூ 17, 18, 19 3 டேஸ் நடந்தது இந்த கூட்டம். 18th அன்னைக்கு அவர் சொன்னாரு, இஃப் யூ வாண்ட் காட் டு டூ எனிதிங் நியூ ஃபார் யூ, யூ மஸ்ட் டூ சம்திங் நியூ டு காட். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில புதுசா ஏதாவது பண்ணணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, நீங்க இதுவரைக்கும் செய்யாதத கர்த்தருக்கு நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். சோ அன்னைக்கு அந்த மெசேஜ் நிறைய அவர் காரியங்கள் எடுத்தாரு. இத ஸ்பெசிபிக்கா சொன்னார். சொல்லிட்டு இப்ப அந்த கூட்டம் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டு எப்பயுமே வந்து ஒரு 10:00, 10:30, 11க்கு தூங்கிடுவேன். ஆனா அன்னைக்கு வந்து ஐ நெவர் ஸ்லெப்ட். ஏன்னா நைட் பிரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஐ வாஸ் அவேக் டில் 3:30. ஃபுல்லா நைட் ஃபுல்லா வொர்ஷிப் பண்ணி பைபிள் படிச்சு அந்த மாதிரி கர்த்தருக்குள்ளாக என்னை வந்து நான் நல்லா பலப்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்து ஆஸ் யூஷுவல் ப்ரே பண்றது எல்லாம் பண்ணிட்டு இது பண்ணிட்டு ஈவினிங் 6 o'clock அந்த மீட்டிங் ஸ்பெஷல் மீட்டிங் அட்டென்ட் பண்றேன். அன்னைக்கு அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சது. முடிஞ்சிட்டு கடைசியில அவர் வந்து எல்லாருக்கும் ப்ரே பண்ணார். அப்படி ப்ரே பண்ணும்போது எனக்கு ப்ரே பண்ணும்பொழுது தலையில கை வச்சு ப்ரே பண்ண வராரு. ப்ரே பண்ணும்போது சொல்றாரு, வேர்ஸ் த ஆயில் அப்படின்னாரு. பக்கத்துல எல்லாருக்கும் ப்ரே பண்ணாரு. ஆனா எனக்கு ப்ரே பண்ணும்போது வேர்ஸ் த ஆயில் அப்படின்னாரு. உடனே அங்க இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க. என்ன வந்து முட்டி போட சொல்லிட்டு ஆயில் எடுத்து என்ன அனாயிண்ட் பண்ணி காட் இஸ் அனாயிண்டிங் நிறைய ப்ராஃபசிஸ் சொல்லிட்டு அதுல ஒண்ணு சொன்னாரு. ஜான் 13:7 சொல்லிட்டு, நான் செய்கிறதை இப்பொழுது நீ அறியா, இனிமேல் அறிவாய். யூ வில் நாட் நோ வாட் ஐ எம் டூயிங் நோ, பட் ஹியர் ஆஃப்டர் யூ வில் நோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இங்கிலீஷ்ல தான் சொன்னாரு. 13:7 ஃபுல்லா வந்து சொல்லி என்ன அனாயிண்ட் பண்ணாரு. நிறைய ப்ராஃபசிஸ் சொன்னாரு. அதெல்லாம் எழுதி வச்சுன்னு இருக்கேன் நானு. சோ எதுக்கு சொல்றேன்னா, என்ன அனாயிண்ட் பண்ணாரு, அதே மாரி இன்னொரு ஒரு சீனியர் ஒரு ஆன்டி, ஜாய்ஸ் ஆன்டின்னு சொல்லிட்டு அவங்களையும் எண்ணெய் வச்சு அனாயிண்ட் பண்ணாரு. எங்க 2 பேருக்கு மட்டும் அத செய்தாரு. என் தங்கை எல்லாம் தான் கேட்டா, "ஏய் உனக்கு மட்டும் ஆயில் வச்சு அனாயிண்ட் பண்ணாரு" அப்படின்னு. ஏன் ஆயில் வச்சு அனாயிண்ட் பண்ணாருன்னா, நான் போற பாதை அப்படி. ஐ வாஸ் கோயிங் த்ரூ வெரி வெரி டஃப் டைம்ஸ் இன் லைஃப். சோ அதனால கர்த்தர் வந்து என்னுடைய சிச்சுவேஷன தெரிஞ்சு கர்த்தர் வந்து அன்னைக்கு வந்து கர்த்தர் வந்து அத பண்ணாரு. சோ மை பாஸ்டர் ஃபெயில்ட் டு அனாயிண்ட் மீ அண்ட் டெடிகேட் மீ ஃபார் மினிஸ்ட்ரி, பட் காட் நெவர் ஃபெயில்ஸ், ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி கர்த்தர் வந்து அந்த ஸ்பெஷல் ஸ்பீக்கர் மூலமா என்ன அனாயிண்ட் பண்ணி என்ன உறுதிப்படுத்திட்டாரு. இத வந்து அப்புறமா எங்க அக்கா சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்பப்போ பாஸ்டர் அம்மாவுக்கு ஏதாவது மெடிக்கல் ஹெல்ப் வேணும்னா, அக்கா டாக்டரா இருந்ததுனால ஷி யூஸ் டு கோ அண்ட் ஹெல்ப் பாஸ்டர் அம்மா. அவங்களுக்கு போய் கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு வருவா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். சோ அப்ப போய் சொல்லியிருக்கா, இந்த மாதிரி லதா வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து அனாயிண்ட் பண்ணாங்கன்னு பாஸ்டர் எல்லாத்தையும் மனசுல வச்சிருந்தாரு. ஆனா என்ன டெடிகேட் பண்றத பத்தி எல்லாம் எதுவுமே சொல்லல. அப்படியே இட் வென்ட் ஆன். சடன்லி ஜான்வரி 1st 1998, இது 1997 அந்த லாஸ்ட் அக்டோபர்ல தான் இது நடந்தது. நவம்பர் 19th என்ன வந்து அனாயிண்ட் பண்ணாங்க. ஜான்வரி 1st 1998ல வந்து பாஸ்டர் சாம் சுந்தரம் வாட்ச் நைட் சர்வீஸ் சடன்லி ஹி கால் மை நேம்.
சிஸ்டர் லதா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதாவது வாட்ச் நைட்ல எப்பயுமே இருக்கிற கிரௌட விட வாட்ச் நைட் அப்போ யூ வில் பி ஹேவிங் லாட் ஆஃப் கிரௌட். சோ எல்லார் முன்னாடியும் 2, 3 பேர் பிரதிஷ்டை பண்ணாங்க. அதுல என்னையும் என்னோட பேர சொல்லி கூப்பிட்டு, பாஸ்டர் நெவர் வொரிட் அபௌட் த்ரெட்டனிங் ஆஃப் மை ஃபாதர் ஆர் திங்ஸ் லைக் தட். என் மேல கர்த்தருடைய அழைப்பு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என்ன கூப்பிட்டு அவர் வந்து டெடிகேட் பண்ணிட்டாங்க. 1998ல இது நடந்தது. அதுக்கப்புறமா ஐ வாஸ் டூயிங் மினிஸ்ட்ரி. அப்படி இருக்கும் பொழுது 19 அந்த டைம்ல தான் ஒரு அலையன்ஸ் வந்தது. பிரதர் பால் சாலமன் அவங்க வந்து உங்க 2 டாட்டர்ஸ்ல யார வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. அப்ப ப்ரே பண்ணும்பொழுது பாஸ்டருக்கு வந்து மங்களத்துக்கு தான் அவங்க செட் ஆகுற மாரி அவரு மனசுல இது பண்ணிட்டாரு. அவரு எனக்கு என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, நான் முதல்லயே ஒயிட் சாரி போட்டுக்கிறதுக்கு இது பண்ணி அ ஊழியத்துக்கு இது பண்ணதுனால, எனக்கு ஸ்பென்சர் காலிங் இருக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. சோ இந்த மாதிரி ஒரு இதுல வந்து இருக்கும்போது, மங்களத்துக்கு அவங்கள கர்த்தர் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு அது செட் ஆச்சு. அப்ப எங்க அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க. "ஏய் நீ இருக்கும்பொழுது மங்களத்துக்கு கல்யாணம் ஆனா, உனக்கு மேரேஜே ஆகாது. எப்பயுமே தங்கச்சி அக்கா இருக்கும்போது தங்கச்சி கல்யாணம் பண்ணா, அக்காவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க" அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், "அம்மா அதெல்லாம் வந்து உலகத்துல இருக்கிற இதும்மா. கர்த்தர் எனக்கு மேரேஜ் பண்ணணும்னு தேவனுக்கு சித்தமானா, அது எப்படியும் செய்வாரு. நீங்க வந்து மங்களத்துக்கு மேரேஜ் பண்ணி குடுங்க." அப்படின்னு சொல்லி அம்மாவ நானு கன்வின்ஸ் பண்ணேன். அதே மாதிரி அவ மினிஸ்ட்ரிக்கு தங்க முன்னாடியே நான் ஒப்பு கொடுத்த உடனே அவளுக்கும் அந்த தர்ஸ்ட் இருந்தது. தட் ஷி ஹேஸ் டூ கம் ஃபார் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. எங்க 2 பேருக்குமே விசுவாசியா இருக்கும் பொழுதே, நாங்க ஒரு தடவ தெரியாம சாட்டர்டே ஃபாஸ்டிங் பிரேயர் நெனச்சுட்டு நாங்க போயிட்டோம். நானும் என் தங்கையும். அங்க போனா எல்லாம் ஊழியக்காரங்க மீட்டிங். அன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் கிடையாது. இட் வாஸ் வொர்க்கர்ஸ் மீட்டிங். எல்லாரும் பார்த்தா எல்லாம் ஒயிட்ல இருக்கிறாங்க. நானும் என் தங்கையும் மட்டும் சுடிதார் போட்டுட்டு அந்த மீட்டிங்ல வர்ற எல்லாரும் சொல்றாங்க, "ஏய் இது வந்து ஊழியக்காரங்க மீட்டிங். நீங்க 2 பேரும் வரக்கூடாது. போங்க போங்கன்னு" எங்கள தொரத்துறாங்க. பாஸ்டர் பாத்துட்டாரு எங்கள. பாஸ்டர் பாத்துட்டு, "அவங்கள தடுக்காதீங்க. அவங்க என்ன ஊழியக்காரங்க மீட்டிங் மெசேஜ் தானே கேட்கறாங்க. அவங்க இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டாரு. பாஸ்டர் அவ்ளோ அன்பா பேசி நாங்க பார்த்ததே கிடையாது. பாஸ்டர் வந்து ஹி வில் பி எ லயன் இன் த புல்பிட். பயங்கரமா பேசுவாரு. சத்தியம்லாம் பேசும்போது பாத்தீங்கன்னா, நிக்கவே முடியாது. எவ்ரி டைம் வி யூஸ்ட் டு ஷெட் டியர்ஸ். ஏன்னா, அந்த ஹோலினஸ் பத்திலாம் எடுப்பாரு. பயங்கரமா எடுப்பாரு பாஸ்டர். சோ நாங்க வந்து அ இப்படி பேசுறாரே பாஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட தான் இருப்போம் பாஸ்டர பார்த்தாலே. ஆனா அந்த ஊழியக்காரங்க மீட்டிங்க்கு ஊழியர்களோட பேசுறாரு. ஒரு தகப்பன், ஒரு தாய் எப்படி பேசுவாங்க? அத மாதிரி பேசுறாரு அன்பா. நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படியெல்லாம். பாஸ்டர் இவ்ளோ அன்பா பேசுவாரா? அப்படிங்கிறத நாங்க பார்த்தோம். அப்போ அந்த மாதிரிலாம் அதுல அதுல சேர்ந்துக்கும் போதே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஊழியத்துல இவ்ளோ பெரிய மகிமை இருக்கு. அப்படிங்கிறத கர்த்தர் வந்து காண்பித்து கொடுத்தாரு. அப்ப நாங்க சொன்னோம், "ஏய் ஊழியக்காரர் ஆயிட்டா எவ்ளோ நல்லா இருக்கு." அந்த பிரசன்ஸ் வேற ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்னைக்கு. ஆர்டினரியா பிலீவர்ஸோட அந்த சண்டே சர்வீஸ் இருக்கிறத விட, ஊழியர்களோட இருக்கிற மகிமை வந்து ரொம்ப பெருசா இருந்தது. அப்பயே கர்த்தர் எங்களுக்கு அத காண்பிச்சுட்டாரு. அதனால வி ஹேட் அ லாங்கிங் ஃபார் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி அண்ட் ஈவன் தோ வி வேர் பிலீவர்ஸ். அப்போ என் தங்க வந்து ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி வரும்ன்னு சொல்லும்போது தான், ஷி வாஸ் ஆல்சோ பிரேயிங். அப்ப நான் சொன்னேன், "உன்ன கர்த்தர் ஊழியத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா நீ வந்துரு." அப்படின்னு. ஏன்னா, அப்பதான் எம்எஸ்சி மேத்ஸ் முடிச்சிருக்கா. அவளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஜாப் எல்லாம் இருந்தாலும், ஊழிய அழைப்பு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அவளுக்கு. அப்ப நான் சொன்னேன், "நீ ப்ரே பண்ணுன்னு." அப்போ ஒரு நாள் ப்ரே பண்ணும்போது, எப்பயுமே நாங்க சர்ச்ல போய் மாடியில எங்க ஒரு இப்ப பிரைவேட் பிளேஸ் பார்த்து அங்க தான் ப்ரே பண்ணுவோம். அது மாரி அவ மாடியில ப்ரே பண்ணிட்டு கீழ வந்திருக்கா. இட் வாஸ் அ மேரேஜ் வாஸ் கோயிங் ஆன். அன்னைக்கு பாஸ்டர் செய்தி குடுக்குறாரு. அப்ப இவ போய் அந்த மேரேஜ் மெசேஜ் கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த மேரேஜ்ல போய் உட்கார்ந்து, எனக்கு சர்வன்ட்ன்னு ஒரு வார்த்தை நீங்க எனக்கு பேசுங்க ஆண்டவரே! நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு ஒப்புக் குடுக்குறேன்னு அவ சொல்லியிருக்கா. அன்னைக்கு ஐசியா 65ல மை சர்வன்ட்ன்னு 7 முறை மை சர்வன்ட் ஷால் ஈட், மை சர்வன்ட் ஷால் ட்ரிங்க் அந்த அந்த எல்லாத்தையும் சொல்லி கர்த்தர் அவளுக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா அப்போ ஷி வென்ட் அண்ட் டோல்ட் ஹர் அபௌட் ஹர் காலிங் டூ பாஸ்டர். அப்போ பாஸ்டர் சொல்றாரு, "எம்மா உங்க அக்காவ மினிஸ்ட்ரில எடுக்கிறதுக்கு நான் படாத பாடு பட்டுட்டேன். உங்கள இப்ப நான் எடுக்கவே மாட்டேன். நீங்க வீட்டிலேயே கலர் சாரி போட்டு ஜெபத்துல இருங்க" அப்படின்ட்டாரு. So, even though she had the calling, she was waiting upon God. அப்பதான் இந்த மேரேஜ் அலையன்ஸ் வந்ததுனால தென் ஐ அண்டர்ஸ்டுட். ஏன்னா நான் தான் எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஐ காட் த மினிஸ்ட்ரி டெடிகேஷன். அதுல எனக்கு வந்து ஒரு பெரிய சாட்டிஸ்பாக்சன் இருந்தது. ஆனா இவளுக்கு வந்து நீ மினிஸ்ட்ரிக்கும் வந்துட்ட, ஆனா நாட் டெடிகேட்டட் ஃபார் மினிஸ்ட்ரி.
உலக வேலைக்கும் போக முடியாது. சோ ஷி வாஸ் ரொம்ப வீட்ல வந்து ஒரு நெருக்கத்துல இருந்தா. அப்ப மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா ஷி வில் பி ஹேப்பி அப்படின்னு என் மனசுல இதுவாச்சு. அப்ப அதே மாரி கர்த்தர் வந்து அவளுக்கு மேரேஜ் முன்னாடியே பண்ணிட்டாங்க. அவளுக்கு மேரேஜ் பண்ண அப்புறமா நான் வந்து மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கும்போது தங்கையால தாங்க முடியல. அது எப்படி எனக்கு நீ மேரேஜ் பண்ணிட்டு, நீ மேரேஜ் பண்ணாம எப்படி இருக்கலாம்? பாஸ்டர் லதாவுக்கு மேரேஜ் பண்ண இல்ல அவங்களுக்கு ஸ்பின்சர் காலிங் இருக்கலாம் அப்படின்ட்டாரு பாஸ்டர். ஏன்னா சர்ச்ல யாருமே இல்ல. இவங்க வேற கொஞ்சம் குவாலிஃபைடா இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாரி இங்க யாரும் இல்லையே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாரு பாஸ்டர். ஆனா மங்களம் வந்து விடவே இல்ல. உனக்கு கல்யாணம் எப்படி ஆகாம இருக்குன்னு நான் பாத்துர்றேன். உனக்கு கட்டாயமா கல்யாணம் ஆகும்ன்ட்டு பயங்கரமா ப்ரே பண்ணா அவ. வி போத் வேர் வெரி க்ளோஸ். உமாவ வந்து வெளியில அனுப்பிட்டாங்க. அப்ப நானும் என் தங்க 2 பேரும் சேர்ந்து தான் சர்ச்சுக்கு போவோம். அதனால ரொம்ப சில சமயம் எனக்கெல்லாம் ஃபீவர் வரும். ஒரு தடவ வென் ஐ கேம் அவுட் ஆஃப் த ஹவுஸ் ஐ ஹேட் வாமிட்டிங். வாமிட் பண்ணிட்டு சொல்றேன், "இது பாரு எனக்கு வாமிட் வந்துடுச்சு. என்னால முடியல. பயங்கரமான ஃபீவர் இருக்குடி. நான் எப்பயுமே அப்படி சொல்லவே மாட்டேன். உடம்பு முடியல." நான் சொல்றேன், "ஏய் எனக்கு இவ்ளோ பலவீனமா இருக்கு. நான் வீட்டுக்கு போயிர்றேன். நீ சர்ச்சுக்கு போ" அப்படின்னா, "அது எப்படி நீ சர்ச்சுக்கு வரமாட்ட? நீ போ" அப்படின்னு என்ன அழைச்சுன்னு போயிட்டா. ஜுரத்தோட. அங்க போய் சர்ச்சுக்கு போய் வொர்ஷிப் எல்லாம் பண்றோம். ஜுரம் எங்க போச்சுன்னே தெரியல. கர்த்தர் வந்து அந்த மாதிரி நான் விழுந்தேன்னா அவ தூக்கி விடுவா. அவ முடியலங்கிறப்ப நான் தூக்கி விடுவேன். அது மாதிரி வி யூஸ்ட் டு கெட் அப் வெரி ஏர்லி இன் த மார்னிங். 7:00 சர்வீஸ்க்கு ஃபர்ஸ்ட் 5 மணிக்கெல்லாம் நாங்க கிளம்பிடுவோம். 5:15, 5:30க்குள்ள நாங்க இருப்போம். ஏன்னா பஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டா போயிடும். ஏன்னா ஏர்லி மார்னிங்கிறதுனால உங்களுக்கு டிராபிக்கே இருக்காது. 20 மினிட்ஸ்ல வி யூஸ்ட் டு கோ டு சர்ச். வி வில் பி நீலிங் டவுன் அண்ட் வில் பி பிரேயிங். அது மாரி 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் முழங்கால் படியிட்டு அந்த ஆராதனைக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஜெபிச்சு நாங்க வந்து அந்த ஆராதனையில அந்த தேவ பிரசன்னத்தோட நாங்க வந்து கலந்து கொள்வோம். இந்த நாட்கள்ல அநேகர் வந்து பாத்தீங்கன்னா, தே கம் லேட் டூ த சர்ச். அந்த 7:00 சர்வீஸ்னா 7:00 வர்றதில்ல. தே கம் 7:30, 7:45. பட் காட் வந்து எங்கள அப்படி நடத்தவே இல்ல. 1 ஹவர் முன்னாடி போயி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி, அந்த தேவ பிரசன்னத்துல இருந்து நடத்துற மாரி தான் கர்த்தர் வந்து அந்த நாட்கள்ல எங்கள வந்து நடத்தினாரு. வி யூஸ்ட் டூ அண்ட் வி வர் பிளெஸ்ட். கர்த்தர வந்து விருதாவா என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை என்று சொன்னபடி, எங்கள வந்து கர்த்தர் அப்படி தேட வைத்தாரு. கர்த்தருடைய சுத்த கிருபை தான். சோ திஸ் வாஸ் கோயிங் ஆன் 23rd செப்டம்பர். எங்க அப்பாவுக்கு வந்து சுவிசேஷங்கள் நெறைய ஊழியர்கள் மூலமாக சொல்லப்பட்டது. அதுல வந்து பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்கள் ஒரு முறை எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்து அவருடைய சாட்சியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேல அவர் வந்து பகிர்ந்து கொண்டார். அப்படி பகிர்ந்து கொள்ளும் பொழுது எங்க எங்க அப்பா அதனால தொடப்பட்டார். நெறைய கேள்விப்பட்டாரு. ஆனா கடைசியா எங்க அப்பா வந்து தொட்டது வந்து பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்களுடைய சாட்சி தான் ரொம்ப அவரை வந்து கவர்ந்தது. அப்ப சொன்னார், "நான் தற்கொலை பண்ணி நானு இறந்திருக்கணும். ஆனா கர்த்தர் வந்து என்னை வந்து ஜீவனை குடுத்து என்னை மீட்டாரு. அதனால நீங்க வந்து ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கன்னு" சொல்லும்பொழுது, அந்த சாட்சியினால எங்க அப்பா தொடப்பட்டு 23rd செப்டம்பர் 2000ல ஹி கேவ் ஹிஸ் ஹார்ட் டூ ஜீசஸ். ஹி டுக் பேப்டிசம். அது 25த் செப்டம்பர்ல 2000ல எனக்கு வந்து கர்த்தர் திருமணம் நடக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இந்த சர்ச்ல உங்களுக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டார் பாஸ்டரு. அப்போ வேற சர்ச்ல இருந்து பாஸ்டர் ஜாஷுவா அவர்கள் ஹி கேம் ஃபார் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி டூ ஏசிஏ ட்ரெய்னிங்காக வந்தார். அவர் 7 இயர்ஸ் கவர்ன்மெண்ட்ல வேலை பண்ணி, அத ரிசைன் பண்ணிட்டு காட்பாடியில வந்து அ நெறைய 3 ப்ரமோஷன்ஸ் இருந்தது. நல்ல நிலைமையில இருந்தாரு. ஆனா அத ரிசைன் பண்ணிட்டு, கர்த்தருடைய அழைப்பின்படி ஹி கேம் ஃபார் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. அதுக்கு ட்ரெய்னிங்காக ஏசிஏக்கு வந்தார். அவர் முதல்ல போன சர்ச்ல வந்து அவரு சொல்லிட்டாரு, "இது மாரி நான் ரிசைன் பண்ணிட்டேன்னு." அப்ப அந்த பாஸ்டர் கேட்டாரு, "யார கேட்டு நீங்க ரிசைன் பண்ணீங்க? இந்த மாரி வந்தா இப்ப என்னால மினிஸ்ட்ரில எடுக்க முடியாதுன்னோனே, நான் கர்த்தர கேட்டேன்னு. கர்த்தர கேட்டு ரிசைன் பண்ணீங்களா? அப்ப கர்த்தரே உங்கள நடத்துவாரு அப்டின்ட்டாரு. அப்ப ப்ரே பண்ணும்போது தான் ஹி கேம் டூ ஏசிஏ. ஏசிஏக்கு வரும்போது நம்ம பாஸ்டர் சாம் சுந்தரம் அவரும் என்ன சொன்னாருன்னா, உங்கள பைபிள் காலேஜ் அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கும் எங்க ஹஸ்பண்ட் ஒத்துக்கிட்டாரு. சரி நான் போய் மாரநாதால போய் படிக்கிறேன்னு. அப்புறம் அவரு என்ன யோசிச்சாரு தெரியல பாஸ்டரு. யோசிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் இருக்கு. நீங்க கல்யாணம் பண்றீங்களா சிஸ்டர அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, எங்க ஹஸ்பண்டுக்கும் தரிசனம் வந்திருக்கு. 3 பேர் இருக்கிறாங்க. அப்போ வந்து எங்க அம்மா, அப்பா ரட்சிக்கப்படாம இருந்தாங்க முதல்ல. 2 பேர் அப்பா, அம்மா இருள்ல இருக்கிறாங்க. 3 பேர்ல மிடில்ல இருக்கிறவங்க அப்படின்னு கர்த்தர் காமிச்சிருக்காரு. சோ அதனால காட்ஸ் கன்ஃபர்மேஷனோட அவர் வந்து மேரேஜுக்கு வந்து சம்மதிச்சாரு. அப்படி வி காட் மேரிடு. அதுக்கப்புறம் 2001ல ரூஃபஸ் வாஸ் பார்ன் ஆன் நவம்பர் 7த். கர்த்தர் எங்களுக்கு ஒரு மகனை குடுத்தாரு. ஏன்னா எங்க வீட்ல 4மே பொண்ணு. தங்கைக்கும் கல்யாணம் ஆகி அவளுக்கு ஃபர்ஸ்ட் டாட்டர் வந்துருச்சு. அதனால ஒரு பையன் இருந்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே! உம்முடைய நாமம் மகிமைப்படும்னு கர்த்தர்ட்ட கேட்டேன்.
அதே மாதிரி கர்த்தர் வந்து மகனை கொடுத்தார். பேர் வைக்கிறது கூட என்னுடைய மனசுல சாம் ஜான் இம்மானுவேல்னு வந்தது. அப்ப எங்க ஹஸ்பண்ட்ட கேட்டா, அவரு தியோபிலஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல நினைச்சிருந்தாரு. சரிப்பா தியோபிலஸ் வைக்கலாமா? என்ன சொல்லுங்கன்னோனே, இல்ல, இல்ல உனக்கு என்ன சொன்னாரு? சாம் ஜான் இம்மானுவேல் அதையே வைக்கலாம் அப்படின்ட்டாரு. நான் பாஸ்டர்ட்ட போய் கேட்டேன். ஏன்னா நெறைய பேர் இந்த பேர் வைக்கிறதுல, நான் சொல்றது தான், நீ சொல்றது தான்னு அதுல பயங்கர அதுல கூட பீப்பிள் ஹேவ் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஆனா எங்களுடைய விஷயத்துல எங்க ஹஸ்பண்ட் வந்து அப்படியே விட்டு குடுக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. How a person can sacrifice his wishes upon the naming of a son அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் இதுவா இருந்தது. அப்போ நான் பாஸ்டர்ட்ட போய் கேட்கும் பொழுது, அவர் வந்து பாஸ்டர் வந்து ரூஃபஸ்ங்கிற நேம தான் சொன்னாரு. சோ நான் சொன்னேன் எங்க ஹஸ்பண்ட்ட ரூஃபஸ் சாம் ஜான்னு வைக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார் ரூஃபஸ், சாம் ஜான், இம்மானுவேல் 4 பேரையும் வை அப்படின்ட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது டெடிகேட் பண்ணும்போது பாஸ்டர் சொன்னாரு எங்கப்பா சாம் சுந்தரம் குழந்தை பேபி டெடிகேஷன் சைல்ட் டெடிகேஷன் பண்ணும்போது யூஸ்வலி வி ஹியர் ஒன்லி 3 in 1 பட் திஸ் பாய் இஸ் 4 in 1 அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சும் சிரிச்சாங்க. அது மாதிரி கர்த்தர் கிருபை செய்தாரு. அப்புறம் 2004ல நடுவுல எனக்கு வந்து ஒரு டியூப்லர் பிரெக்னன்சி ஆச்சு. அப்போ வந்து டாக்டர் சொல்லியிருந்தாங்க இன்னும் ஒரு 1/2 an hour அந்த ஐ ஹேட் டு அண்டர்கோ அன் ஆபரேஷன். அப்போ டாக்டர் ஜோதிமணி கிட்ட தான் நாங்க போனோம். அப்ப அவங்க சொன்னாங்க, "இன்னும் ஒரு 1/2 an hour லேட்டா வந்திருந்தீங்கன்னா, இவங்க உயிருக்கே ஆபத்து" அப்படின்னாங்க. சோ அந்த ஒரு இதுல இருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றினார். முதல்ல அந்த தண்ணீல விழுந்ததுல காப்பாற்றினார். அடுத்தது அந்த ஆப்பரேஷன்ல கர்த்தர் காப்பாற்றினாரு. அப்புறம் 2, 3 தடவ வந்து ஆக்சிடென்ட்ஸ்ல ஒரு பெரிய லாரி பின்னாடி பயங்கர லாரி ஃபாஸ்ட்டா போகும்போது நானும் பயங்கரமா ஃபாஸ்ட்டா ஓட்டிட்டு போனேன். சடன்லி அந்த லாரி பிரேக் போட்டாங்க. நான் வந்து இயேசுவே அப்படின்னு ஒரு கத்துனேன் அந்த ரோட்ல. பயங்கரமா கத்துனேன். கத்திட்டு 2 பிரேக்கையும் புடிச்சேன். அந்த வண்டி நின்னுடுச்சு. எனக்கே ஆச்சரியம். ஃபாஸ்ட்டா போற வண்டி பிரேக் புடிச்சா, ஒண்ணு நம்ம அந்த வண்டி வந்து நம்ம வந்து விழுந்துருவோம் நம்ம. இல்லாட்டி பின்னாடி இருக்கிற வண்டி இதுவாகும். இல்லாட்டி முன்னாடி போய் இடிச்சுருவோம். ஆனா எதுவுமே நடக்காம, ஜஸ்ட் 1 இன்ச் கூட கிடையாது எனக்கும் அந்த லாரிக்கும். எந்த ஒரு காயம் இல்லாம அந்த வண்டி அப்படியே நின்னுடுச்சு. சட்டன் பிரேக் போட்டு அப்படியே நிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அது மாதிரி காட் ஹஸ் சேவ்ட் மை லைஃப் எவர் சோ மெனி வேஸ். அதை கர்த்தர் செய்தாரு. அப்புறம் 2012 எங்க பாஸ்டர் சிக் ஆனாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நாங்க இதுவாச்சு. ஆனா நடுவுல பாத்தீங்கன்னா 2005ல இருந்து 2014 வரைக்கும் நாங்க ஈவினிங் சர்வீஸ் ஒரு இடத்துல வந்து ஒரு பிலீவருடைய வீட்ல வந்து ஈவினிங் சர்வீஸ் பண்ணோம். எங்க ஹஸ்பண்ட் ஏரியா பாஸ்டரா பொருசுவாக்கத்துல இருந்தாங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் எல்லா ஹவுஸ் விசிட்டிங் பண்றதெல்லாம் இது பண்ணுவோம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ₹1500 வாஸ் அவர் சப்போர்ட் ஸ்டார்ட்டிங்ல. 1350 வந்து வாடகைக்கு போயிடும். வெறும் ₹150 தான். அதுல வி யூஸ்ட் டு ரன் அவர் ஃபேமிலி. பாஸ்டர் சொல்லுவாரு, "யூ கோ விசிட் ஹவுசஸ். கர்த்தர் உங்கள எப்படி நடத்துறாரோ குடுக்கறத வச்சு நீங்க இது பண்ணுங்க." அந்த மாரி ஃபெய்த்ல தான் கர்த்தர் எங்கள வளர்த்தாரு. the starting of our ministry was very very tough. ஆனா அதுலயும் வந்து கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா எவ்ரி இயர் வந்து கர்த்தர் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்தாரு. அதே மாரி சபையுடைய காரியங்கள்லயும் கர்த்தர் வந்து பெரிய வளர்ச்சி ஏசிய சபை வந்து பெரிய சபையாக வளரும்படியாக அதுல எங்களுக்கும் நாங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். திஸ் வாஸ் கோயிங் ஆன் 2015ல வந்து we had to start our own church. அந்த நிலைமைக்கு கர்த்தர் வந்து எங்களை ஆசீர்வதித்தார். we constructed a house as well as a church. கீழ வீடு, மாடியில சர்ச்ச கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்படியாக கர்த்தர் 2015ல கிருபை செய்தார். ஆக்சுவலி நாங்க 2004ல இருந்தே we have been seeing for a place for a church. எங்களுக்குன்னு ஒரு ஓனா கர்த்தர் வந்து ஒரு மினிஸ்ட்ரி குடுக்கணும்னு நாங்க ப்ரே பண்ணி கொண்டிருந்தோம். பாஸ்டரும் சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு குமரன் நகர்ல அந்த கொளத்தூர் அந்த சைடுல தான் உங்களுக்கு ஊழியம் இருக்கு. கர்த்தர் காண்பிக்கிறாருன்னு சொல்லிட்டே இருப்பாரு எங்களுக்கு. அண்ட் we used to see the land. ஆனா எதுவுமே எங்களுக்கு வந்து கைக்கூடி வராது. எத்தனையோ இடங்கள பார்த்தோம். ஆனா இந்த 2015 வரும்பொழுது ரொம்பலாம் அலையவே இல்ல. ஜஸ்ட் வித்தின் வீக்குக்குள்ள நாங்க ஒரு இடத்த பார்க்கும்படியாக ரெஜிஸ்டர் பண்ணும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஆனா இட் டுக் 1.5 years டு கன்ஸ்ட்ரக்ட் த சர்ச். அந்த கீழ வீடு, மாடியில சர்ச் கட்டும்படியாக ரெஹோபோத் பிலடெல்பியா அசெம்பிளி அந்த நேம்ல வந்து ஃபங்க்ஷன் ஆகும்படியாக ஒரு நியூ சர்ச் ஸ்டார்ட் பண்ணும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். அது வந்து கொண்டே இருந்தது. 2016ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. 2017ல கர்த்தர் நல்லா ஆசீர்வதித்து கொண்டே வர்ற நேரத்துல மே மந்த் ஆக்சுவலி May 12th எங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க. when he was 83 years old he passed away. ஆனா ஒரு சமாதானமான மரணத்தை எங்க அப்பாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். நாங்க ஜெபித்தபடியே அமைதியா வந்தாரு, உட்கார்ந்தாரு, அவர் இறந்துட்டாங்க. May 12th இது நடந்தது.
இது நடந்து கொஞ்ச நாள்லயே என் தங்கைக்கு ஒரு ட்ரீம் வந்தது. ஒரு பெரிய ட்ரக்கு, பெரிய பெரிய வீல்ஸ் இருக்குது. ஒரு 8 வீல்ஸ் அந்த மாதிரி இருக்கு. நான் வந்து ஒவ்வொரு வீல்லயா போய் போய் சுத்தி சுத்தி அடிக்கப்படுறேன். ஆனா எந்த வீல்லயுமே நான் மாட்டாம எஸ்கேப் ஆயி வரேன். கடைசியில நான் வந்து ஒரு ரோட்ல தலையெல்லாம் விரிச்சு போட்டு நான் நிக்கிற மாதிரி அவளுக்கு விஷன் வந்திருக்கு. திஸ் விஷன் ஷி காட் அட் 2:00 இன் த நைட், ஏர்லி மார்னிங். சோ இத வந்து அவ பார்த்துட்டு இது பண்ணிட்டு ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்கிட்டக்க சொன்னா. இந்த மாதிரி நான் ஒரு விஷன் பார்த்தேன். நீ இந்த மாதிரி திகைச்சு போய் நிக்கிறது, என்ன பண்றதுன்னே தெரியாம திகைச்சு நிக்கிறதா ஒரு விஷன பார்த்தேன். நான் சொன்னேன், "அப்பா போயிட்டா, அதுக்காக நான் வந்து கஷ்டப்பட போறேனா? அப்பா வயசான காலத்துல தானே கர்த்தர் எடுத்துட்டாரு. அதுக்காக நான் வந்து இது பண்ண மாட்டேன். ஒருவேளை இது ஒரு பேட் ட்ரீமா கூட இருந்திருக்கலாம். சரி இனிமே ப்ரே பண்ணிக்கலாம்" அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். எனக்கு தெரியாது தட் காட் இஸ் கோயிங் டூ டேக் மை ஹஸ்பண்ட் அவே. அ ச இது பையன் வந்து அதுவரைக்கும் 10த் ரிசல்ட் வந்தது. நல்ல மார்க் வாங்கினான். வி ஹேட் டூ புட் ஹிம் இன் வேலம்மாள். ஸ்கூல் சேஞ்ச் பண்ணணும். நல்ல இதுல படிக்க வைக்கணுங்கிறதுக்காக பிளஸ் 1க்கு நாங்க போய் கோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு வந்தோம். எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அவர் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசை. பட் ஐ ஆஸ்க்ட் மை சன், "நீ என்னம்மா விரும்புறேன்னா?" சொன்னா, ஐ வாண்ட் டூ டூ இன்ஜினியரிங்ன்னு சொன்னாங்க. ஸோ சரி அப்போ வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயன்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த குரூப். ஸோ நானு, எங்க ஹஸ்பண்ட், பையன் 3 பேரும் சாட்டர்டே போய் செலக்ட் பண்ணிட்டு எல்லாம் இது பண்றோம். மண்டே அன்னைக்கு ஃபீஸ் பே பண்ண சொன்னாங்க. இந்த இது சிச்சுவேஷன்ல சண்டே மார்னிங் எப்பயுமே அவர் மார்னிங் போய் மேல போய் ப்ரே பண்ணிட்டு வருவாரு. 5 டூ 7 ப்ரே பண்ணிட்டு கீழ வந்தாரு. நான் டீ எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். 8:00 எங்களுக்கு சர்வீஸ். சோ அவரு முடிச்சுட்டு ஹி வென்ட் டூ டேக் பாத். சடன்லி ஒரு ஒரு 5 செகண்ட்ஸ் கூட ஆகல. அப்படியே ஒரு சத்தம் வந்தது பாத்ரூம்ல. உடனே நான் சொன்னேன் பையன்ட்ட, "ஏய் போய் என்னன்னு பாரு. சைடுல ஒரு விண்டோ இருக்கு. அது வழியா நீ போய் பார்றா, என்ன ஆச்சுன்னு போய் பாருன்னா" அதுக்குள்ள அவரு கொலாப்ஸ் ஆயி விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு இத வச்சு எப்படியோ டோர ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹி வாஸ் ஃபாலன். அப்புறமா எடுத்துட்டு வந்தோம். அப்புறம் மாமனாருக்குலாம் ஃபோன் பண்ணி சொன்னேன். பம்ப் பண்ணி பார்த்தோம். பட் எனிவே காட் ஹஸ் காட் டுக் ஹிம். இது வந்து ஒரு பெரிய என்னுடைய வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு காரியம் வந்து என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. என்னால நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி என்ன பண்றது ஒண்ணுமே தெரியல எனக்கு. ஏன்னா நாங்க வந்து போன பாதை வந்து ஆல்ரெடி வந்து வி லெஃப்ட் த மெயின் சர்ச் அண்ட் வி ஸ்டார்ட்டட் அ நியூ சர்ச். 2015ல ஸ்டார்ட் பண்றோம். 2017 மை ஹஸ்பண்ட் இஸ் கோயிங் அவே. அவன் அப்பதான் 10த் படிச்சுட்டு ரிசல்ட் வந்தது. சோ ஹி ஹேஸ் டு டூ +1, +2 இன்னும் எவ்வளவோ வருஷங்கள் வேண்டியிருக்கு. சோ இப்படி ஒரு சூழ்நிலையில இப்படி ஆனா எனக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இவ்ளோ வருஷங்கள் கர்த்தர் தான் என்ன நடத்தினார். கர்த்தர் எனக்கு ஜீவன கொடுத்தார். கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைத்தார். கர்த்தர் எனக்கு திருமணமே நடக்குமா, நடக்காதான்ற இதுல கர்த்தர் திருமணத்த நடத்தி கொடுத்தார். கர்த்தர் மகன கொடுத்தாரு. இவ்ளோ வருஷங்கள் கர்த்தர் நடத்தினவரு, இன்றைக்கு கர்த்தர் எடுத்துக்கிட்டார். அப்போ கர்த்தர் சித்தம் அவருடைய இது இல்லாம எதுவுமே உலகத்துல நடக்காது. அந்த ஒரு ஃபர்ம் கிரிப் எனக்கு கர்த்தர் மேல இருந்தது. ஏன்னா, நாங்க வந்த பாதை அதனால வி லவ்ட் த லார்ட் மோர் தென் எனிதிங் எல்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். God can give and God can take away it. We are not about to question his rights. அவர நம்ம வந்து கேள்வி கேட்கறதுக்கு நம்ம யாரு? அப்படிங்கிறதுனால கர்த்தருக்குள்ள இருந்தேன். அன்னைக்கு மார்னிங் நான் எப்பயுமே ஒரு மெசேஜ் லைவ்ல கேட்பேன். அப்ப வந்து நானு கர்த்தர்ட்ட அன்னைக்கு 5:00 அந்த சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணும்போது நான் கர்த்தர்ட்ட கேட்கிறேன், "ஆண்டவரே, அ எனக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே" அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அவரது யாருக்கு கர்த்தர் இரக்கம் செய்வாரு? "திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான்" அப்படிங்கிற வார்த்தைய அந்த போதகர் பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்கள் மூலமாக நான் கேட்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அப்ப எனக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ். அத கேட்டு முடிச்சிட்ட அப்புறம் தான் கேட்டு அழுது ஒப்பு குடுத்து, "ஆண்டவரே நான் திக்கற்றவளா இருக்கேன் ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு" அழுது ஒப்பு குடுத்து எல்லாம் ஏன்னா 8 மணிக்கு தான் எங்களுக்கு ஆராதனை. சோ நம்ம அந்த டைம்ல தான் நான் வளர்ந்துட்டு இருக்கிறதுனால நான் யூஸ்ட் டு வாட்ச் 5 டூ 7 சர்வீஸ் அத எப்பவுமே வாட்ச் பண்ணுவேன் ஆரம்ப நாட்கள்ல. அப்ப நான் சொன்னேன், "திக்கற்றவனா நான் இருக்கேன் ஆண்டவரே, எனக்கு இரக்கம் செய்யுங்கன்னு" அழுது ஒப்பு குடுத்து அந்த சர்வீஸ் ஃபுல்லா தேவ பிரசன்னம் மகிமையா இருந்தது உண்மையாகவே. அதுக்கப்புறம் தான் எங்க ஹஸ்பண்ட் ஹி டைட் 7:00 அவர் இறந்துட்டாரு. அப்ப நானு ஐ ஹேட் டூ கோ டூ த ஹாஸ்பிட்டல், டேக் ஹிம் வெதர் ஹி இஸ் ரியலி டெட் ஆர் நாட் டூ ரிவைவ் பண்ண முடியுமா? முடியாதா? அப்படிங்கிறதுக்காக அவர அழைத்துக் கொண்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க போனோம் எல்லாருமே. அப்போ வந்து ஹி வாஸ் டிக்ளேர்ட் அவரு உயிர் போய் 20 மினிட்ஸ் மேல ஆயிப்போச்சு. நீங்க லேட்டா கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப கர்த்தர் சொன்னார், "ஆண்டவரே இன்னைக்கு சர்வீஸ் போச்சு ஆண்டவரே. இன்னைக்கு ஆராதனை நான் நடத்த முடியும்." அப்ப கர்த்தர் சொன்னார், "ஏய் கார்த்தாலேயே நீ ஃபுல்லா தேவ பிரசன்னத்துல தான் இருந்த. லைவ் சர்வீஸ் நீ வாட்ச் பண்ணிட்டல்ல. நீ கவலைப்படாதன்னு" சொல்லி கர்த்தர் என்ன ஆறுதல் படுத்தினாரு. ஏன்னா இட் வாஸ் அ சண்டே.
ஹி ஹஸ் கான் டு பி வித் தி லார்ட். ஆனா அதுக்கப்புறமா நெறைய ட்ரீம்ஸ் எல்லாம் குடுத்து, என் மகன் வந்து எங்க ஹஸ்பண்ட் போன 2வது நாளே என் மகன் இந்த சோஃபால தான் உட்கார்ந்திருந்தான். ஆப்போசிட்ல எங்க ஹஸ்பண்ட் வந்து உட்கார்ந்தாரு. அப்போ அவர் வந்து எங்க மகன பார்த்து சொன்னாரு, "நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அந்த விஷயம் அவனுக்கு அப்படியே இதுவாயிடுச்சு. அப்ப சொன்னான், "அப்பா வந்தாரும்மா கனவுல." என்னடா சொன்னார்ன்னா, "இந்த மாதிரி அப்பா சொன்னாரு." அப்படின்னா. எனக்கு வரவே இல்ல. எனக்கு அப்புறமா 20 அது மாரி நெறைய நாட்கள் கழிச்சு தான் அவர் வந்தாரு. என்னோடையும் பேசினாரு. அப்ப நான் கேட்டேன், "என்னப்பா என்ன விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு" சொல்லிட்டு அவர் கால பிடிச்சு கேட்கும்போது, அப்ப அவர் வந்து சொன்னாரு. ஜிப்பா வேஷ்டில தான் இருந்தாரு. சொன்னாரு, "நான் இங்க இருக்கிறத விட அங்க ரொம்ப நல்லா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹி ஜஸ்ட் லைட் டவுன். அந்த மாதிரி கர்த்தர் வந்து ஒரு ஒரு ட்ரீம் எனக்கு குடுத்தாரு. அதனால கர்த்தர்கிட்ட அவர் இருக்காரு அப்படிங்கிற ஒரு நிச்சயத்த கர்த்தர் எனக்கு குடுத்தார். இன்னொரு ஒரு ட்ரீம்ல பாத்தீங்கன்னா, பாஸ்டர் ஷாம் சுந்தரம் ஐயா அவங்க வந்தாங்க. அப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியாம மினிஸ்ட்ரி எப்படி இது பண்றது கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது, அப்ப ஐ வாஸ் வேரிங் சாரி. அதுக்கு மேல ஒரு ஷர்ட் நான் போட்டிருக்கேன். அப்ப பாஸ்டர் வந்து 3 தடவ திடன்கொள், திடன்கொள், திடன்கொள் அப்படின்னு சொல்லி 3 தடவ என்னோட அந்த ட்ரீம்ல பேசினார். அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படியாக கர்த்தர் வந்து என்னை வந்து ஊழியத்துல பலப்படுத்தினார். இப்பயும் எங்க மாமனார் தான் அத எடுத்து நடத்துறார். ஹி இஸ் ஓல்ட் பட் ஸ்டில் மகன் போனாலும் அ அவர் வந்து எங்க மாமனார் தான் இப்ப ஊழியத்த நடத்துறார். நானும் எங்க மாமனார் பாஸ்டர் பிலிப் நல்லமுத்து அவர்கள். அவர்களும் நானும் சேர்ந்து தான் இந்த ஊழியத்தை கிருபையில் நடத்துறோம். விசுவாசிகளும் அதற்கு பக்கபலமாக இருந்து, உறுதுணையாக இருந்து, இந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்து வருகிறார். ய எதற்கு நான் சொல்ல வருகிறேன்னா, நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எப்படிப்பட்ட பாதையிலயும் அவர் நடத்துவார். அதே மாரி பையனும் நீங்க பார்த்தீங்கன்னா, பிளஸ் 1, பிளஸ் 2ல ஹி அ க காட் எனேபிள்ட் அஸ் டூ ஜாயின் மேக் ஹிம் புட் இன் ஸ்டடி இன் வேலம்மாள். வேலம்மாள்ல படிக்கிறதுக்கு கர்த்தர் வந்து கிருபை கொடுத்தாரு. ஆ நார்மலா படிக்கிறத விட எக்ஸ்ட்ராவா அந்த அ ஐஐடி அது என்னம்மா அது? ஐஐடி ஐஐடி படிக்கும்படியாக. அதாவது மார்னிங் வந்து மெட்ரிகுலேஷன் சிலபஸ் படிக்க வேண்டியிருக்கும். ஆஃப்டர்நூன்ல வந்து ஹி ஹஸ் டூ டு த ஐஐடி சிலபஸ். மார்னிங் 7:00 எல்லாம் போயிடுவான். வீட்டுக்கு வரும்போது 6:30 அந்த மாதிரி ஆயிடும். ஹி கான்சன்ட்ரேட்டட் ஃபுல்லி ஆன் ஸ்டடீஸ். இவனுடைய டைம் பார்த்து பிளஸ் 1லயும் பப்ளிக், பிளஸ் 2லயும் பப்ளிக். ஆனா 2 வருஷமுமே ஹி ஃபுல்லி கான்சன்ட்ரேட்டட் ஆன் ஸ்டடீஸ் அண்ட் பாஸ் வித் ஃப்ளையிங் கலர்ஸ். கர்த்தர் நல்ல ரிசல்ட் அவன் வந்து பாஸ் பண்ணும்படியாக. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்பா போயிட்டாங்க. நான் ஏன் படிக்கணும்? அப்படிலாம் இருப்பாங்க. கர்த்தர வந்து ஒழுங்கா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா என்னுடைய மகன வந்து உண்மையாகவே ஐ அப்ரிஷியேட் ஹிம். That he was able to realize his responsibility and he put full efforts in his studies. அது மாத்திரமல்ல ஸ்பிரிச்சுவலாவும் நீங்க பார்க்கும்போது எங்க ஹஸ்பண்ட் மேல இறந்தாரு. ஜூன்ல there was a special baptism given. அப்போ பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஐயா ஸ்பெஷல் பேப்டிசம் வைக்கும்பொழுது நான் சொன்னேன், "அப்பா ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நாங்க அவன சத்தியத்துல நடத்துறோம். ஏசிஎல் எல்லாம் சண்டே கிளாஸ்ல வந்து பிரீச்சிங் காம்படிஷன், சிங்கிங் காம்படிஷன் எல்லாத்துலயும் போட்டுருவோம். விபிஎஸ்ல எல்லாம். அப்புறம் சாம் 119லாம் ரிசைட் பண்ண சொல்லி அப்படியெல்லாம் அவன வந்து பக்தியில தான் நாங்க வளர்த்தோம். ஸோ ஹி செட் ஐல் டேக் பேப்டிசம்மான்னு சொல்லி அதுக்கு ஒப்பு கொடுத்தான். ஜூன் 10th 2017 he obeyed the Lord in waters of baptism. ஞானஸ்நானத்திலே கீழ்ப்படியும்படியாக கர்த்தர் வந்து மகனுக்கு கிருபை கொடுத்தார். பிளஸ் ஒன், பிளஸ் 2 முடிச்ச உடனே எந்த காலேஜ் இது பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க விஐடில 3 காலேஜ் அப்ளை பண்ணோம். விஐடில என்ட்ரன்ஸ் எழுதுறதுக்காக போனோம். அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப புடிச்சிருந்தது. அப்ப எங்க அக்கா வித்யா வந்து ஹிந்துவா இருந்தாங்க. அவங்க வந்திருந்தாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும்போது. "ஏய் உன் பையனுக்கு இந்த காலேஜ் தான்" அப்டின்னா அவ. நான் சொன்னேன், "ஏய் அவன் இப்பதான் எழுத போறான்" அப்டின்னேன். "இல்ல, இல்ல நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு கடவுள் நல்லது செய்வாரு" அப்படிலாம் சொன்னாங்க. அதே மாதிரி ஹி காட் என்ட்ரன்ஸ் இன் பிடெக்ல வந்து எந்த கோர்ஸ் செலக்ட் பண்றது அதுலயும் எங்களுக்கு கொஞ்சம் இது இருந்தது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் மேனேஜ்மென்ட்ன்னு ஒரு நியூ கோர்ஸ் இருந்தது. அதை கர்த்தர் செலக்ட் பண்ணும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் முடிச்சுட்டான். இப்ப 3 இயர்ல ஹால்ஃப் த வே வந்திருக்கிறாங்க. இம்மட்டுமாக கர்த்தர் தான் ஒவ்வொரு நாளும் அந்த தேவைகள்லாம் எப்படி சந்திக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நானு ஆரம்பத்துல ரொம்ப கண்ணீரின் பாதை தான். ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா எங்க ஹஸ்பண்ட் போன உடனே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தோம் பிளஸ் ஒன், பிளஸ் 2க்கு. ஆனா காலேஜுக்கெல்லாம் எங்க கிட்டக்க வந்து வி டிட்ன்ட் ஹேவ் மனி. ஆ ஆனா ஏன்னா 2009ல கொஞ்சம் இவன் இன்ஜினியரிங்க்குக்காக நாங்க சேர்த்து வச்சது. பட் பிளஸ் ஒன், பிளஸ் 2லயே ஏன்னா வேலம்மாள்ல கொஞ்சம் ஃபீஸ் ஜாஸ்தி. அத போட்டு நாங்க அவன படிக்க வச்சுட்டோம்.
அது திருப்பி ஃபர்ஸ்ட் இயர்லயும் ஓரளவுக்கு வி வர் ஏபிள் பண்ணி ஆனா செகண்ட் இயர் வரும்போது கொஞ்சம் லோன் எடுக்கலாமான்ற ஒரு டைம்ல ஒன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் ஷி செட் அக்கா ஐ வில் சப்போர்ட் ரூஃபஸ் ஃபார் ஹிஸ் ஃபீஸ் நான் என்னால முடிஞ்சது ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாங்க. உண்மையாகவே ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம் ஏன்னா அவங்க வந்து அத பிரியப்படாதனால. அ அந்த கேர்ள் அவங்களுடைய சப்போர்ட் இல்லன்னா செகண்ட் இயர் அவன் படிச்சிருக்கவே முடியாது. செகண்ட் இயர், தேர்ட் இயர் இவ்ளோ நாட்கள் வந்து அந்த கேர்ளுடைய மெயின் சப்போர்ட் அவங்க வந்து எனக்கு பண்ணாங்க. ஃபீஸ்க்காக நான் இது பண்றேன்க்கா, நீங்க அவன படிக்க வைங்க நல்லா அப்படின்னு சொல்லிட்டு வித்தவுட் வொரீஸ். ஏன்னா சர்ச்ல வர்ற சின்ன சர்ச் தான் இது. இப்பதான் ஸ்டார்ட்டிங் நாங்க ஸ்டார்ட் பண்றோம். எங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. எங்க ஹஸ்பண்ட் இறந்த கையோட ஒரு ஒரு 4 ஃபேமிலீஸ் போயிட்டாங்க. ஆனா இருக்கிறவங்க சப்போர்ட்டிவா அவங்க இருக்காங்க. பட் தட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் ஏன்னா பிரைவேட் காலேஜ் என்னோடது. கவர்ன்மென்ட் காலேஜ்னா கூட நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஸ்காலர்ஷிப். பட் திஸ் இஸ் a பிரைவேட் காலேஜ். ஸ்டில் காட் ஹஸ் எனேபிள்ட் அஸ் உண்மையா நம்ம வேண்டிக் கொண்டிருக்கும் நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாக கிரியை செய்ய வல்லவர். இம்மட்டுமாக ஜீவன் சுகம் பலன் கொடுத்தார். கொரோனால கூட லைட்டா கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு எனக்கும் எங்க சன்னுக்கும். ஆனா அதுல வந்து நாங்க வந்து மடிந்து போகாமல் ஜீவனோட இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். இம்மட்டுமாக நீங்க எல்லாரும் பொறுமையா கேட்டதுக்காக ரொம்ப நன்றி. கர்த்தர் வந்து இம்மட்டும் நடத்தினார். இனிமேலும் தொடர்ந்து கர்த்தர் நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆமென்.